ஆன்மீக பெரியோர்கள் அனைவரையும் பணிவுடன் வணங்கி, குரு சீடர் என்ற தலைப்பில் தொடர் சிந்தனை வழியில் இன்று துரோணாச்சாரியார் என்ற குருவுக்கும் அர்ஜுனன் என்ற சீடருக்கும் இடையே இந்த உறவு அமைப்பையும் மற்ற கனெக்டட் சிந்தனைகளையும் இன்று பார்க்க உள்ளோம். சிந்தனையை தொடங்குவதற்கு முன் நம்முடைய டாக்டர் ஐயா அவர்களை இறை வணக்கத்திற்கு பணிவுடன் அழைக்கின்றேன். வணக்கம் சார். இன்றைய பிரேயர் சாங் இஸ் ஆன் லார்ட் கிருஷ்ணா அண்ட் இந்த சாங் லிரிக்ஸ் அண்ட் கம்போசர் என்.எஸ். சிதம்பரம். ராகம் மாண்டு ராகம், தாளம் ஆதி தாளம். முரளீதரா கோபாலா, முரளீதரா கோபாலா, முகுந்தா ஸ்ரீ வைகுண்டா, முரளீதரா கோபாலா, முகுந்தா ஸ்ரீ வைகுண்டா, முரளீதரா கோபாலா, கருணாகரா கமலா நயனா, கருணாகரா கமலா நயனா, கருநீலமுகில் வண்ணாவா, கருணாகரா கமலா நயனாம், கருநீலமுகில் வண்ணாவா, முரளீதரா கோபாலா, முகுந்தா ஸ்ரீ வைகுண்டா, முரளீதரா கோபாலா, உரியேந்திய திருவெண்ணையை, உரியேந்திய திருவெண்ணையை, திருடும் சிறு விரலால், உரியேந்திய திருவெண்ணையை, திருடும் சிறு விரலால், கிரியேந்திய ஹரி மாதவா, கிரியேந்திய ஹரி மாதவாம், திருமகள் வளர் திருமால்வாம், திருமகள் வளர் திருமால்வா, முரளீதரா கோபாலா, முகுந்தா ஸ்ரீ வைகுண்டா, முரளீதரா கோபாலா. வணக்கம் சார். தேங்க்யூ சார். நன்றி நன்றி, வணக்கம். துரோணாச்சாரியார் ஆசிரியர், அர்ஜுனன் சீடர். அந்த இருவருக்கும் இருக்கின்ற அந்த அன்பும் பரிச்சயமும் வணக்கமும் பரஸ்பரம் ஒருவருக்கொருவர் இருக்கின்ற மரியாதையும் சிந்திக்க சந்திக்க நமக்கு மிகுந்த இன்பத்தை தருகின்ற ஒரு குரு சீடர்கள் பகுதி. உங்களுக்கு டிஸ்பிளே, வீடியோ டிஸ்பிளே சரியா வருதா? நல்லா வருது சார். நல்லா வருது சார். நல்லா வருது. ரைட் ரைட், நல்லா வருது சார். ஓகே ஓகே. முதலிலே அர்ஜுனனை பற்றி எல்லாருக்கும் தெரியும். பேக்ரவுண்ட்
இங்கே எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. துரோணாச்சாரியரை கொஞ்சம் அர்ஜுனனை அவர் சந்திப்பதற்கு முன் அவருடைய வாழ்க்கையை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் அது மிகவும் முக்கியமாக வருகின்றது பிற்பாடு அர்ஜுனனுக்கு பாடம் சொல்லி கொடுக்கின்ற பொழுது. பரத்வாசர் என்ற முனிவர், நிறைய தடவை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, குலத்தை அந்தணர்கள் வரிசைப்படுத்துகின்ற பொழுது நாங்கள் பரத்வாச குலத்திலிருந்து வந்தோம் என்று ஆரம்பிக்கும் மந்திரங்கள். அந்த பரத்வாச முனிவர் ஒரு முறை அவருடைய வீரியம் வெளிப்பட்டு விட்டது. அது ஒரு பாத்திரத்தில் தங்கியது. பாத்திரம்னா குடம் என்று வைத்துக் கொள்ளுங்களேன். சமஸ்கிருதத்துல குடத்திற்கு பேர் துரோணம். அந்த துரோணத்தில் அந்த அந்த வீரியம் தங்கி இருந்த காரணத்தினால் அதிலிருந்து பிறந்த அந்த குழந்தைக்கு துரோணர் என்று பெயர் வைக்கப்பட்டது. அவர் அக்னிவேசியர் என்பவருடைய குருகுலத்தில், ஆசிரமத்தில் மந்திரங்களையும் அஸ்திர வித்தைகளையும் கற்றார். அந்த ஆசிரமத்திலே மற்றொரு அரச குமாரனும் படிப்பதற்கு வந்தார். அவர் துருபத நாட்டு இளவரசர். இந்த துரோணரும் அந்த துருபத நாட்டு மன்னனுடைய மகனும், துருபத இளவரசன் என்று வைத்துக் கொள்ளுங்களேன், துருபதனும் மிக்க நெருக்கமுடையவர்களாக, அன்புடையவர்களாக பழகி வளர்ந்து வித்தை கற்று வந்தார்கள். அரசனுடைய மகன் என்று பாராமல் தன்னையும் அந்த அந்தணனாகிய துரோணனையும் தன்னை போலவே பாவித்து மிக்க மரியாதையுடனும் அன்புடனும் அந்த துருபத நாட்டு அரசனுடைய மகன் பழகி வந்தான் அந்த ஆசிரமத்திலே. இருவரும் வில் வித்தைகளிலும் மற்றவற்றிலும் சிறந்து விளங்கினார்கள். இந்த துரோணருடைய கதை அவருடைய வாயிலிருந்தே பீஷ்மாச்சாரியாருக்கு சொல்வது மாதிரி ஒரு நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சியிலிருந்து நான் ஆரம்பிக்கின்றேன். அந்த நிகழ்ச்சியை அப்புறம் பார்க்கலாம். தன்னுடைய சுயசரிதத்தை இங்கே துரோணர் பீஷ்மரிடம் சொல்லுகின்ற இடத்திலே அவருடைய கதை எப்படி அவர் வாயாலேயே சொல்லப்படுகின்றதோ அதை நான் எடுத்துக் கொள்கின்றேன். தன்னுடைய குருகுலத்து வாழ்க்கையை விவரித்தார் பீஷ்மரிடம். யானும் அவனும் முறையால் அவனும் என்றால் துருபதனும், இங்கே துருபதனுடைய மகன் துருபத இளவரசன் என்று வைத்துக் கொள்ளுங்கள். யானும் துருபத இளவரசனும் முறைமையால் இளையோமான எல்லை, நாங்கள் இருவரும் சிறுவர்களாக அந்த பள்ளியிலே, அந்த அங்கிவேசனுடைய பள்ளியிலே படிக்கின்ற காலம் வரை பானு நிகர் தொல் அங்கிவேசன் பாதம் பணிந்து, பானுன்னா சூரியனை போல ஒளி பொருந்திய சிறப்பு மிக்க அந்த அக்னிவேசனுடைய பாதத்தை நாங்கள் இருவரும் பணிந்து, அந்த பள்ளியிலே பணிந்து
வானும் மண்ணும் வியக்க எங்களுடைய திறமையையும் அன்பையும் ஒற்றுமையும் கண்டு வானுலகத்தில் உள்ளவர்களும் மண்ணுலகத்தில் உள்ளவர்களும் வியக்க மானும் மண்ணும் வியக்க மரவெம் படைகள் கற்று எல்லா விதமான படைக்கருவிகளையும் நாங்கள் கற்றுக்கொண்டு தானும் வல்லனாகி, நல்ல ஒரு இலக்கியத்தினோட நயம் பாருங்க, தானும் வல்லனாகி தன்போல் என்னை வைத்தான். தானும் வல்லனாகின அந்த துருபத இளவரசனும் வல்லனாகிங்கிறப்ப வாட் இஸ் லெஃப்ட் அன்செட் பாருங்க. துரோணர் இயற்கையாகவே வில் வித்தைகளே சிறந்து விளங்கி இருந்த காரணத்தினாலே, உலகம் அறிந்த காரணத்தினாலும் அதை அவர் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. தானும் வல்லனாகி, நாங்கள் இருவரும் கற்றோம், நானும் அவனும் முறையால் கற்றும், கற்றதிலே அவனும் வல்லவனாகினான் என்றால் நான் வல்லவனாகி இருக்கேன் என்பது டேக்கன் ஃபார் கிராண்டட். தானும் வல்லவனாகி, அந்த துருபதனும் வல்லவனாகி தன்போல் என்னை வைத்தான். என்னையும் அந்த அரசமைந்தன் தன்னை பாவிப்பது போலவே பாவித்து என் கூட வளர்ந்து வந்தான். பின்னை இரவும் பகலும் பிரியோமாகி, நல்ல ஒரு வார்த்தை போட்டாரு, திரியன்னு போட்டாரு. பள்ளிக்கூடத்துல நம்ம எப்படி திரியிறோம் அதே மாதிரி இந்த அந்த அந்த இளவரசனும் துரோணாச்சாரியரும் இரவும் பகலும் பிரியும். பகல்ல சரி, நீங்க பள்ளிக்கூடத்துல வாத்தியார்கிட்ட படிக்கிறீங்க, ஒரே டெஸ்க்ல உட்காந்துக்கிறீங்க, ஒரே பாடத்தை படிக்கிறீங்க, ஒரே அம்பு பயிற்சி செய்யறீங்கன்னு வச்சுக்கலாம். இரவும் பாடம் முடிந்து மத்த நேரத்திலும் ஊர் சுத்தி திரிகிற சமயத்திலும் சரி, ராத்திரில படுத்துக்கிட்டு ஒரே பயில படுத்துப்பாங்க போல இருக்கு. அத்தனை அந்நியோன்யம் பாருங்க அந்த ரெண்டு பசங்கள்கிட்ட. பின்னை இரவும் பகலும் பிரியேமாகி, நாங்கள் பிரியாமல் திரிய தன்னை அடைந்த நண்பின் தகவால் மிக ஆதரியா, தனக்கு வந்த அந்த நட்பின் அடையாளமாக தகவால் பண்பினாலே, நட்பின் பண்பினாலே என்னை அவன் மிகவும் ஆதரித்தான். மிக ஆதரியா. ஆதரியா அப்படின்னா இந்த ஒரு இலக்கணம் ஞாபகம் வச்சுக்கணும். செய்யா என்னும் வாய்ப்பாட்டு. செய்யா அப்படின்னா செய்துன்னு எடுத்துக்கணுங்கிற மாதிரி, ஆதரியான்னா ஆதரித்து, மிகவும் ஆதரித்து, நட்பினுடைய தன்மையினாலே என்னை மிகவும் ஆதரித்து. என்ன இவரு ஒண்ணும் இல்லாத ஒரு ஏழை அந்தனர் தானே, அவன் அரசன், அதனால அரச மகன் இளவரசன் இவரை மிகவும் ஆதரித்து ஒரு உறுதிமொழி கொடுக்கின்றான் தன்னுடைய சிநேகிதனிடம். இதுல ஒரு பாடம் இருக்கு நமக்கு. அதாவது எங்க போனாலும் வாயை மூடிட்டு நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம கவனிக்கணுங்கிறது. துரோணர் ஒன்றும் கேட்கவில்லை. நீ எனக்கு பள்ளி முடிந்த பிறகு நீ உன் வாழ்க்கை உன் வழி, என் வாழ்க்கை என் வழி, நீ எனக்கு என்ன செய்ய போகின்றாய் என்று இவர் கேட்கல. அரச மகன் என்ன செய்தான், அவனா போய் வலுக்கட்டாயமாக என் வானம் எய்தி, ஐயன தலைவர், இறைவன், தகப்பனார், என்னுடைய தகப்பனார் இறந்த பிறகு என் வானம் எய்தி, வானம்னா வானுலகம், என்னுடைய தகப்பனார் வானுலகம் எய்திய பிறகு யானே இறைவன் ஆனால், நானே என்னுடைய தேசத்திற்கு திருபத நாட்டிற்கு அரசனாக ஆனால், யானே இறைவன் ஆனால் உன்னை ஆள வைப்பேன் உலகிற் பாதி என்றான். எனக்கு இருக்கிற ராஜ்யம் என்னவோ அது பெரிய ராஜ்யம், உலகம் பூரா எங்களுடைய அரசுக்கு கீழே தான் இருக்கும். அதிலே பாதியை உனக்கு கொடுத்து உன்னை ஆள வைப்பேன் உலகில் பாதி என்றான். நாக்கால சனி பிடிக்குதுங்கிறாங்கல்ல, அந்த சனி வந்து சேர்ந்தது இந்த அரச மகனிடம். நல்ல எண்ணத்தில் தான் சொல்கின்றான். என்னை வானம் எய்தி, எங்க அப்பா இறந்த பிறகு யானே இறைவனானால், நானே தலைவனானால் உன்னை ஆள வைப்பேன் உலகில் பாதி என்றான். உலகத்தில் பாதியை உனக்கு கொடுத்து உன்னையும் நான் ராஜாவா ஆக்குவேன். நீ விரும்ப ஒரு அந்தனர் மாணவனா இல்ல, உன்னை ராஜாவாக ஆக்குவேன் என்று அன்புடன் பேசினான் அந்த துருபதன். நன்று நன்று உன் வாய்மை நன்றா நட்புக்கு இனியாய், நம்முடைய நட்புக்கு இனிமை தருகின்ற மாதிரி நல்ல வார்த்தைகளை சொன்னாய் நண்பனே, கேட்பதற்கு மிகவும் இனிமையாக இருக்கின்றது, நம்முடைய நட்புக்கு ஏற்ற மாதிரி நீ சொல்லி இருக்கின்றாய் என்று போந்து இருவரும் அந்த அங்கீவேசனுடைய குருவினிடம் கல்வி கற்ற பிறகு விடை பெற்று கொண்டு தன் வழியே சென்றார்கள். துரோணர் எங்க போனாரு, இயன்ற தவத்தின் இருந்தேன், காட்டிற்கு சென்று, அந்தனர் அல்லவா பிரம்மச்சாரி, அதனாலே காட்டிற்கு சென்று படித்து வேதங்கள் எல்லாம் படித்து முடித்த அந்த ஆர்வம், அதனாலே
தவம் செய்வதற்காக காட்டிற்கு சென்றார். ஏன்ற தவத்தில் இருந்தேன். அந்த பையன் என்ன பண்ணான்? வென்று கொண்ட புவியை வேந்தன் மகவுக்கு அளித்து சென்று வானம் புகுந்தான். அப்பா என்ன பண்ணாரு? நிறைய சண்டைகள் எல்லாம் போர் புரிந்து நிறைய பூமியை சேர்த்து வைத்திருந்தார் அல்லவா? அவற்றையெல்லாம் மகவுக்கு அளித்து சென்று வானம் புகுந்தான். தன்னுடைய மகனுக்கு கொடுத்து விட்டு வானம் புகுந்தான். அவனும் இறை பதவி அடைத்தான். சிறுவன் தலைவன் ஆனான். இதிலே சிறுவன் தலைவன் ஆனான் அப்படிங்கிறதுல சிறுவன் என்றால் இளையவன் என்று ஒரு பொருள், தவறில்லை. ஆனால் சிறுவன் என்றால் சிறுமை என்று ஒரு பொருள். இங்கே வரப்போகின்ற அந்த நிகழ்ச்சிக்கும் அவனுடைய குண விசேஷங்களிலே இப்பொழுது அவன் ஒன்றும் பெரியவன் இல்லை என்பதையும் கோடிட்டு காட்டுறாரு பாருங்க. சிறுவன் தலைவன் ஆனான். சிறுவன், அவன் சின்ன பையதான், இழிகுணத்தை உடையவன், அதனாலே சிறுவன். அவன் தலைவன் ஆனான். எப்படி தலைவன் ஆனான்? பெரிய ராஜ்யத்திற்கு தலைவனானவன் நிறைய சண்டைகள் செய்து போரிலே வெற்றி பெற்று தன்னுடைய பூமியை பெருக்கி தலைவனாகல. அப்பா அதெல்லாம் பண்ணாரு. வென்று கொண்ட புவியை வேந்தன் மகவுக்கு அளித்து, இந்த சிறுவனுக்கு அப்பா கொடுத்துட்டு சென்று வானம் புகுந்தான். அப்பா இறந்ததுனால கிடைக்கப்பட்ட அந்த நாட்டை வைத்துக் கொண்டு சிறுவன் இப்பொழுது தலைவனானான். சரி, இந்த பக்கம் பாருங்க. காட்டுல இருந்தார்ல துரோணாச்சாரியார், அவர் என்ன பண்ணாரு? தனத்தில் ஆசையின்றி, தனம்னா பொருள் செல்வத்திலே எந்த ஆசையும் இன்றி, இப்ப மற்றவற்றிலே நமக்கு உயரிய பண்புகளிலும் கோட்பாடுகளிலும் முக்தியிலும் இறை வழிகளிலும் நமக்கு ஆசை வேண்டும் என்றால் முதலிலே என்ன வேண்டும்? வள்ளுவர் சொன்ன மாதிரி பற்றை அறுக்க வேண்டும். பொருள் வேண்டாம் என்று சொல்லவில்லை யாருமே. பொருள் மேல் இருக்கின்ற ஆசையை அறுக்க வேண்டும். அதனால்தான் தனம் வேண்டான்னு சொல்ல அவரு. தனத்தில் ஆசையின்றி, துரோணருக்கு பொருள் மேல எந்த விதமான ஆசையும் இல்லை. வந்தா வரட்டும், வரவில்லை என்றால் வரவில்லை என்று கொண்டு தனத்தில் ஆசையின்றி தவமே தனம் என்று எண்ணி, அதுக்கு பதிலா எதை அவர் பொருள் என்று நினைத்தார்? தவம் செய்வதே பொருள், தவம் செய்வதே உண்மை, தவம் செய்வதே நமக்கு செல்வத்தையும் புகழையும் பாதுகாப்பையும் தரும், நல் கதியையும் காட்டும் என்று உணர்ந்து தவமே தனம் என்று எண்ணி, தனத்தில் ஆசையின்றி தவமே தனம் என்று எண்ணி வனத்தில் உண்டி கொண்டே, ஒரு காட்டுக்கு போயிட்டு காட்டிலே உண்டி கொண்டே, அங்க என்ன சங்கீதம் இருக்கும்? அங்கேயே இருக்கிற காய்கறி கனிகள் இவற்றையே உண்டின உணவாக, காட்டிலே அங்கு கிடைக்கின்ற பழம் இயற்கை உணவுகளையே உணவாக கொண்டு மகிழ்வு உற்று, என்ன கேர்ஃபுல் பாருங்க. இதனால அவர் கஷ்டப்பட்டாரா? இல்ல என்னுடைய வாழ்க்கை இப்படி இருக்கின்றது என்று நினைத்தாரா? வேதனைப்பட்டாரா? கோவப்பட்டாரா? கிடையாது. இந்த வாழ்க்கை நமக்கு இப்படி கிடைத்திருக்கின்றதே என்று மகிழ்வு உற்று, எப்படி? தனத்தில் ஆசையின்றி தவம் செய்வதே தனம் என்று எண்ணி வனத்திலே இருக்கின்ற உணவையை கொண்டு மகிழ்வு உற்று ஒரு சார் வைகி, ஒரு இடத்திலே காட்டிலே இப்படி அவர் வாழ்ந்து கொண்டிருக்க சனத்தின் அருளால் இல்வாழ் தர்மம் தவறா வண்ணம் இனத்தில் மிக்க கிருபருக்கு இலையால் இவளை வேட்டேன். பீஷ்மர்ட்ட சொல்றார், இப்படிதான் நான் இருந்துட்டு இருந்தேன். பீஷ்மருக்கு ஒன்னே ஒரு சந்தேகம் என்னன்னா, அது அப்படி நீ இது பண்ணீங்க, ரொம்ப அப்படியே டெக்னிக்கலா குரோனாலஜிக்கலா இருக்காது இந்திய நேரேஷன். இந்த கிருபாச்சாரியார் அப்படிங்கிறவருக்கு ஒரு சகோதரி இருந்தாங்க, கிருபைன்னு பேரு, கிருபை. அந்த கிருபையை தான் பிற்காலத்திலே துரோணாச்சாரியார் திருமணம் செய்து கொள்கின்றார் தவ வாழ்க்கைக்கு அப்புறம். இந்த கிருபாச்சாரியார் தான் இந்த கதை தன்னுடைய கதையை, வாழ்க்கை வரலாற்றை பீஷ்மரிடம் சொல்லிக் கொண்டிருக்கின்ற பொழுது பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் ஆசிரியராக இருக்கவர் இந்த கிருபாச்சாரியார். அப்ப கிருபாச்சாரியுடைய பிரதர் இன் லா தான் துரோணர் அங்கு வந்திருக்கின்றார். அப்ப அவருடைய
கிருபர் பலமுறை துரோணாச்சாரியரை பத்தி சொல்லி இருப்பார். என்ன சிறந்த வில்வீரர் என்பதனாலையும் இவரையே அடுத்த ஆசிரியராக நியமிக்க வேண்டும் என்று பீஷ்மர் மனத்திலே முடிவு செய்திருந்ததாலும் துரோணரை பற்றி ஓரளவுக்கு தெரிந்து வைத்திருந்திருப்பார். அப்ப நீங்க தவ வாழ்க்கையை வாழ்ந்தன்னு சொல்றீங்களே, இப்ப நீங்க இங்கு இருக்கின்ற கிருபருடைய சகோதரியை அல்லவா நீங்கள் திருமணம் செய்து கொண்டுள்ளீர்கள் என்று மனதிலே வரும் அல்லவா? அதுக்கு ஒரு காரணம் சொல்கின்றார். அது எப்படி நடந்ததுன்னா, சனத்தின் அருளால், ரொம்ப சிறப்பான ஒரு வார்த்தை. சனத்தின் அருளால்னா பொதுமக்களுடைய அருளால், சனத்தின் அருளால். சனத்தினுடைய அருளால் இவருக்கு எப்படி திருமணம் நடந்தது அப்படின்னு சொன்னா சொல்றாரு, இல்வாழ் தர்மம் தவறா வண்ணம். இல்லற வாழ்க்கைக்கு ஒரு தர்மம் இருக்கின்றது. அந்த தர்மம் தவறிவிடக்கூடாது என்பதற்காக இனத்தில் மிக்க கிருபர்க்கு இளையால் இவளை, இந்த கிருபாச்சாரியருக்கு இளையவளாகிய தங்கையாகிய இந்த கிருபியை இவளை வேட்டேன், இவளை நான் மனம் செய்து கொண்டேன். அது என்ன இல்வாழ்க்கைக்குரிய தர்மம் தவறா வண்ணம்? அதுவும் அந்த தர்மம் தவறாமல் இருப்பதற்கு சனத்தினுடைய அருள் கிடைத்ததனாலே. அப்படின்னா என்ன பொருள் அப்படின்னா, இல் வாழ்க்கையில் இருப்பவர்களுக்கு ஒரு தர்மம் இருக்கின்றது. ஒரே தர்மம் தான் இருக்கின்றது. என்ன அப்படின்னா விருந்தோம்பல். என்ன விருந்தோம்பல்? மற்ற ஆசிரமத்தில் இருக்கின்றவர்களுக்கு, இப்ப சன்னியாசியாக இருக்கின்றவர்களுக்கு, வனப்பிரஸ்தர்களாக இருக்கின்றவர்களுக்கு, பிரம்மச்சாரியாக இருக்கின்றவர்களுக்கு தங்களை காத்துக் கொள்கின்ற தகுதியும் உரிமையும் வசதிகளும் கிடையாது. அவர்களை காக்க வேண்டியது இல்லறத்தானுடைய கடமை. இந்த மூவருக்கும் உணவு வேண்டின் உணவு கொடுத்து, இடம் வேண்டின் இடம் கொடுத்து, பொருள் வேண்டின் பொருள் கொடுத்து ஆதரிக்க வேண்டியது. ஒரு சொசைட்டிலே இந்த பிரம்மச்சாரிகளும் சன்னியாசிகளும் வனவாசிகளும் வனத்தில் இருப்பவர்களும் தங்கள் கடமைகளை ஒருங்கே செய்ய வேண்டும் என்றால் இல்லறத்தான் அவர்களை ஓம்பி பாதுகாக்க வேண்டும். அதுதான் இல்லறத்தானுடைய தர்மம். அந்த தர்மம் தவறாமல் இருப்பதற்காக இந்த இல்லற கடமைகளிலே சிறந்து விளகின்ற இந்த கிருபியை நான் மனம் செய்து கொண்டேன். இது அப்படியே நம்முடைய திருக்குறள் இருக்கின்றது. தவம் என்ற அதிகாரத்துல பாத்தீங்கன்னா 263வது குறள். இதில் ஒரு கிண்டல் வேற நம்மளுடைய வள்ளுவருக்கு. துறந்தார்க்கு துப்புரவு வேண்டி, துறந்தார்னா சன்னியாசிகள் எல்லா பற்றுகளை துறந்தவரும் வச்சுங்க. துறந்தார்க்கு துப்புரவு வேண்டி, துப்புரவுனா காப்பாத்துறது, அவங்களை கை கொடுத்து பாத்துக்கிறதுக்காக துறந்தார்க்கு துப்புரவு வேண்டி மறந்தார்கோல் மற்றையவர்கள் தவம். இந்த துறந்தார்களை தவிர மற்றவர்கள் எல்லாம் சில பேர் கல்யாணம் பண்ணிட்டு குழந்தை பத்திட்டு வீடு கட்டிட்டு உட்கார்ந்து இருக்கிறாங்களே, அவர்கள் தவத்தை மறந்தார்களோ? சரி, தவத்தை மறந்தார்கள் என்றால், தவம் செய்யாமல் இல்லற வாழ்க்கைக்கு வந்து விட்டார்கள் என்றால், எதனாலே அவர்கள் தவத்தை மறந்தார்கள் என்ன? அந்த துறத்தார்க்கு துப்புரவு வேண்டி மறந்தார்கள் மற்றையவர்கள் தவம். துறவு இல்லாத மற்றையவர்கள் தங்களுடைய தவத்தை மறந்ததற்கு காரணமே அந்த தவம் செய்வர்களை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காகவோ அப்படின்னு வள்ளுவருடைய குறள் அது 263. அதே காரணத்தினால்தான் இங்கே அதே வெள்ளிப்புத்தூராளர் அதே கருத்தை சொல்கின்றார். துரோணருடைய வாயிலாக சனத்தின் அருளால் இல்வாழ் தர்மம் தவறா வண்ணம் இனத்தில் மிக்க கிருபர்க்கு இளையால் இவளை வேட்டேன், இவளை நான் மணந்தேன். ஆனால் என்ன? வறுமை எங்களை வாட்டி எடுத்தது. வருவாய்க்கு ஏதும் வழி இல்லை. கையிலே ஒரு குழந்தை பிறந்தது. அசுவத்தாமன் என்று பெயர். அசும் என்றால் குதிரை. பிறந்தவுடன் இவன் அழாமல் குதிரை மாதிரி கனைத்ததால் அந்த குழந்தைக்கு அசுவத்தாமன் என்று பெயர் வைத்தார்கள். குழந்தை பிறந்தது. ஆனால் குழந்தைக்கு கொடுப்பதற்கு வீட்டிலே ஒன்றும், அந்த குடிசையிலே காட்டிலே ஒன்றுமே இல்லை இவர்களிடம். அப்படி ஒரு வறுமை. அப்படியே நம்முடைய சிந்தையை அழ வைக்கின்ற அந்த வறுமையை சொல்றார் துரோணாச்சாரியார் பீஷ்மரிடம். மாவின் பாலே என்று மரபுக்குரிய மைந்தன் ஆவின் பால் கண்டறியாதனதால் வருந்தி அந்த கோவின் பால் எய்தலும் கோமான் யார் நீ என்ன நாவின் பாலால் நடுங்கி நான் உன் நண்பன் என்றேன். மாவின் பாலே என்று இந்த அசுவத்தாமனுக்கு இந்த கிருபையும் இந்த துரோணரும் குழந்தை பிறந்தா
தாய்ப்பால் கொடுக்கலாம்னா தாய்க்கு சாப்பிட்டு பல நாட்கள் ஆகிவிட்டன, மார்பிலே பால் எதுவும் ஊறவில்லை. ஒரு 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 பசு மாட்டிலிருந்து ஒரு 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 கொஞ்சம் பால் கொடுக்கலாம் என்றால் பசுவையும் அந்த அந்த பசுவையும் பசுவின் பாலையும் அந்த குழந்தை பார்த்திருக்கின்றதை ஒழிய இவர்களுக்கு உரியது ஏதும் இல்லாத காரணத்தினால் அதனுடைய சுவையை அறிந்தும் அறியாத அந்த குழந்தைங்கிறாரு பாருங்க. அதுக்கு பதிலா அப்ப என்ன கொடுத்தாங்க? மாவின் பாலே என்று. மாவுன்னா ஒரு அரிசி மாவு மாதிரி ஏதோ ஒரு மாவுன்னு வச்சுங்களேன். அந்த மாவிலே சுடுநீரை ஊற்றி பிசைந்து நீரை திரவமாக்கி மாவின் பாலே என்று நம்ம இப்ப குடிக்கிற ஒரு கஞ்சி மாதிரி வச்சுங்களேன். ஒரு மாவை கரைச்சி அதை பாலாக்கி நம்ம அதை கொடுத்ததை தவிர மாவின் பாலே என்று ஒரு தந்தை சொன்னார்னா எவ்வளவு மனசு கஷ்டப்பட்டிருக்கும் பாருங்க. மாவின் பாலே என்று மரபுக்குரிய மைந்தன் நாங்கள் முறையாக பெற்றெடுத்த எங்களுடைய குழந்தைக்கு ஆவின் பால் கண்டு அறியாதன. ஆவின் பால் பசுவனுடைய பால் அந்த குழந்தை பார்த்திருக்கும், வெளியில போய் விளையாடுற பக்கத்து வீட்டுல பார்த்திருக்குமே ஒழிய அது எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு அதன் சுவை தெரியாதே இந்த அசுத்தம்மனுக்கு. மாவின் பாலே என்று மரபுக்குரிய மைந்தன் ஆவின் பால் கண்டு அறியாதன வருந்தி. ஐயோ, பால் சுவை கூட இவனுக்கு தெரியாம இருக்கேன்னு நாங்கள் இருவரும் வருந்தி. என்ன சொன்னா மனைவி, நீங்கள்தான் அந்த பள்ளியிலே படித்திருந்த அங்கீவேசனுடைய பள்ளியிலே படித்திருந்த பொழுது திருவத இளவரசன் உங்களை உயிருக்கு உயிராக அன்பு நேசித்தான் என்று சொன்னீர்களே, நாட்டில் பாதியை கொடுக்கின்றேன் என்று சொல்லி இருக்கின்றீர்களே என்று சொன்னான் சொன்னீர்களே, உன்னை ஆள வைப்பேன் உலகில் பாதி என்றான்னு சொல்லியிருக்கீங்களே, அந்த அரசனிடம் பார்த்து ராஜ்யம் எதுவும் தேவையில்லை, கறக்கின்ற ஒரு பசுமாடை அழைத்து வந்தால் போதுமே, அந்த பாலை வைத்துக் கொண்டு நம்முடைய மகனை உயிரை காப்பாற்றி விடலாமே என்று மனைவி கெஞ்ச, இதுவரை சென்று காணாத அந்த நண்பனை காணுவதற்காக அந்த அவன் இருக்கின்ற அந்த துருபத தேசத்திற்கு மகத தேசத்திற்கு சென்று கோவின்பால் எய்தலும். கோன்னா அரசன். அரசனிடம் சென்று அந்த அரண்மனையை அடைந்து மிக்க கஷ்டப்பட்டு உத்தரவு வாங்கி உள்ளே செல்ல கோவின்பால் எய்துதலும். என்ன ஆச்சு? அந்த அரசன் பெரிய அரியணையிலே அமர்ந்திருக்கின்றவன் கீழே நின்று கொண்டிருந்த என்னை பார்த்து, கோமான் யார் நீ என்ன? அவனுக்கு அடையாளம் தெரியல இந்த ஏழை பிராமணனை. யார் நீ என்ன? அம்மா நடந்ததையெல்லாம் மறந்துவிட்டு என்னை பார்ப்பதற்கு வந்த காரணம் யார்? நீ காரணம் என்ன? நீ யார் என்று உணவ, யார் நீ என்ன? நாவின் பாலால் நடுங்கி நான் உன் நண்பன் என்றேன். நாவின் பாலால் நடுங்கி 3 பால் பார்த்தோம் நம்ம. மாவின் பால், ஆவின் பால், கோவின் பால் பார்த்தோம். கோன்னா அரசன். இப்ப என்ன நாவின் பால் நடுங்கின? நாவின் பால் நடுங்கின யார் நீ என்று தன்னை அடையாளமும் தெரிந்து கொள்ளாமல் மன்னன் என்ற அதிகாரத்திலே அவன் கேட்க, அந்த அவனுடைய நாவினுடைய செயலால் நடுங்கி, நாவின் பாலால் நடுங்கி, அந்த மன்னனுடைய சொன்ன சொல்லினால் செய்த அந்த செய்த செயலினால் நடுங்கி, நாவின் பாலால் நடுங்கி நான் உன் நண்பன் என்றேன். உன் பள்ளியிலே நாம் இருவரும் அங்கீவேசனுடைய பள்ளியிலே படித்த பொழுது நான் உனக்கு நண்பனாக இருந்தேன் என்று கூனி குறுகி கூசி சொன்னேன். நாவின் பாலால் நடுங்கிங்கிறது இன்னொரு பொருள் இருக்கு. அது அரசனுடைய நா என்று எடுத்துக்கொள்ளாமல் துரோணருடைய நா என்று எடுத்துக்கொண்டால், யார் நீ என்ன, நீ யார் என்று கேட்க, கூசி நடுங்கினா கூசி சொல்வதற்கும் நாக்கு வராமல் நான் உன் நண்பேன் என்று வெட்கத்தை விட்டு நான் சொல்வதற்கு நாவின் பாலால் நடுங்கிய. வாயில வார்த்தை வரல. என்ன மறந்துட்டியாடா, நான் உன்னுடைய நண்பனே, இப்ப நீ அரசனாக இருக்கின்றாயே, உனக்கு மறந்து விட்டதா என்று சொல்வதற்கு நாவின் பாலால் நடுங்கி, என்னுடைய கூச நான் உன் நண்பன் என்று 2 பொருள் என்று இருவையாக பொருள் கொள்ளலாம். நான் உன் நண்பன் என்றேன். நான் உன் நண்பன் என்று கேட்ட உடனேயே அரசன் அகங்காரத்தில் சிரித்தான். மன்னன் யான், நான் ராஜா, நீ முனிவன், நீ ஒரு அந்தணன். மரபால் உனக்கும் எனக்கும் என்ன நண்பு உண்டு? உலகமே இதை கேட்ட சிரிக்குமே.
அரசன் அரசகுமாரன் மற்றொரு அரசகுமாரனும் நட்பனாக இருப்பான். ஒரு சத்திரியன் மற்றொரு சத்திரியனுக்கு ஒரு நட்பு உரிமையிலே உண்டாகும். ஒரு அந்தணன் மற்றொரு அந்தணனும் நட்பாக இருப்பதற்கு வாய்ப்பு உள்ளது. நீனோ முனிவன், நானோ மன்னன். மரபால் வழக்கத்தின்படி உனக்கும் எனக்கும் என்ன நட்பு உண்டாகும்? என்ன? ஏசி கிண்டல் செய்து, பரிகாசம் செய்து, பழித்து, நகை செய்து, ஏசி நகை செய்து இகழ்ந்தான், எள்ளி நகையாடினான், அலட்சியம் செய்தான், இகழ்ந்தான். அன்ன துருபதன் தன்னை அவையில் அரசர் கேட்ப சொன்ன வாய்மை நீயே சோர்ந்தாய், யானோ சோரேன். அப்ப துரோணர் ஒன்றை அந்த அரசனுக்கு ஞாபகப்படுத்தினார். நாம் இருவரும் பிரிந்து செல்லும் பொழுது உன் தந்தை இறந்து ராஜ்யத்திற்கு நீ அரசனானால் அதில் பாதியை எனக்கு கொடுப்பேன் என்று சொன்ன உன்னுடைய சொல்லை, உன்னுடைய வாய்மையை நீயே சோர்ந்தாய். நீ மறந்து விட்டாய் போல் இருக்கின்றது. நான் அதை மறக்கவில்லை. அதனால் அதை மறக்காமல் இருந்ததனால் உன்னிடம் உதவி கேட்டு வந்தேன். யானோ சோரேன், நான் மறக்கவில்லை. ஆனால் இப்பொழுது என்னை நீ யார் என்றும் தெரிந்து கொள்ளவில்லை என்று கூறுகின்றாய். உன்னுடைய இந்த மாறுபட்ட குணம் எனக்கு பெரும் அதிர்ச்சியை உண்டாக்குகின்றது. நான் பழகிய நண்பன் இவனா என்று எனக்கு கோபம் உண்டாக்குகின்றது. ஆனால் இப்பொழுது ஒன்று சொல்கின்றேன், நீ சொன்ன சொல்லை நீ மறப்பாய். ஆனால் நான் சொன்ன சொல்லை எப்பொழுதும் மறக்கவே மாட்டேன். நீ சொல்லியபடி, புகன்றபடி நீ ஆளும் புவியும் பாதி கொள்வேன். நீ சொல்லிட்டல்ல, ஒரு பாதி ராஜ்யத்தை எனக்கு கொடுப்பேன். நீ கொடுக்கலனாலும் பரவாயில்ல, உன்னுடைய ராஜ்யத்தில் பாதியை நான் எடுத்துக்கொள்வேன். நீ ஆளும் புவியும் பாதி கொள்வேன். புவின்னா இந்த பூமி, நீ ஆட்சி செய்கின்ற இந்த பூமியிலே பாதியை நீ கொடுக்க வேண்டாம், நான் கொள்வேன், நானே எடுத்துக்கொள்வேன். இகன்ற சமரில் உன்னை ரதத்துடனே கவர்வேன். இகன்றன்னா கோபத்துடன். சண்டை நடக்க போது நம்ம 2 பேருக்குள்ளார, அது சாதாரண சண்டை இல்ல, மிக கோபத்துடன் என்னை இப்படி நீ பழித்து நகை செய்து இடித்து பேசிய காரணத்தினாலே கோபத்துடன் நடக்க இருக்கின்ற அந்த போரிலே இகன்ற சமர்னா போர், இகன்ற சமரில் உன்னை ரதத்துடனே கவர்வேன். நீ நின்று சண்டை செய்கின்ற அந்த தேருடனே சேர்ந்து உன்னை நான் கவர்வேன். அகன்ற மெய்மையுடையாய். மெய்மைனா உண்மை, அகன்றன விலகிய. உண்மையிலிருந்து விலகி நிற்கின்றவனே அகன்ற மெய்மையுடையாய் அரிதி என்றேன். நீ ஞாபகம் வச்சுக்கோ, அரிதி என்றேன் என்று சுகந்தன் ஞானம் பெற்ற துரோணனும் சொல்ல கேட்டான். சுகமகரிஷி மாதிரி சிறந்த ஞானத்தை பெற்ற அந்த துரோணர், இதை நீ ஞாபகம் வைத்துக்கொள், நீ இருக்கின்ற ரதத்தையும் சேர்த்து நான் உன்னை நான் அடிமையாக்குவேன், உன்னுடைய ராஜ்யத்தில் பாதியை நானே பெற்றுக்கொள்வேன் என்று சபதம் செய்து, நீ சொன்ன சொற்களை நீ மறந்து விட்டாய், ஆனால் நான் சொன்ன சொற்களை நான் மறக்க மாட்டேன் என்று எச்சரிக்கை செய்துவிட்டு அங்கிருந்து வந்து விட்டான். தன்னுடைய இந்த கதையை எங்கே சொல்கின்றார்? பீஷ்மரிடம் சொல்கின்றார். பீஷ்மரிடம் சொல்வதற்கு என்ன காரணம் வந்தது அப்படின்னா, கிருபரிடம் இந்த கௌரவர்களும் பாண்டவர்களும் வில்வித்தை கற்றுக்கொண்டிருந்த பொழுது பீஷ்மர் இன்னும் அதிக அளவில் இவர்கள் தேர்ச்சி பெறுவதற்காக இன்னும் இவரை விட சிறந்த ஒரு ஆசிரியரை இவர்களுக்கு அமைத்து தர வேண்டும் என்று பீஷ்மர் நினைத்தார். வெகு நாட்கள் யோசித்த பிறகு அதற்கு தகுதியானவர் துரோணர், சிறந்த வில்வீரர், சிறந்த சொல்லிக் கொடுக்கின்ற முறையிலே சிறப்புடையவர் என்று கேள்விப்பட்ட காரணத்தினாலே அந்த இங்கு இருக்கின்ற அந்த நம்முடைய கிருபாச்சாரியாருக்கும் உறவினர் என்ற காரணத்தினாலும்
அந்த துரோணரையே அடுத்த ஆசிரியராக தன்னுடைய பேர குழந்தைகளுக்கு அமைக்கலாம் என்று அவர் முடிவு செய்தார். உண்மையிலே துரோணாச்சாரியார் 3வது ஆசிரியர், கிருபாச்சாரியர் 2வது ஆசிரியர். முதல் ஆசிரியர் சுகன். சுகன் என்பவர்தான் முதல் ஆசிரியர் பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும். அடுத்தது கிருபாச்சாரியார், 3வது துரோணாச்சாரியார். இந்த துரோணாச்சாரியாரை அழைப்பது என்று சொல்லி பாசிபிளி கிருபர்ட்டையும் கேட்டிருப்பாரு. அவருடைய கன்சென்ட் டோனல், அவர் தான் எக்ஸிஸ்டிங் ஆசிரியர். கிருபரும் தன்னுடைய மைத்துனர் சிறந்தவர் தான் என்று சொல்லி இருப்பார். அதனாலே துரோணாச்சாரியாரை ஆட்கள் தூது அனுப்பி அங்கே அவர் வரவழைத்தார். அவரும் வந்து தன்னுடைய உறவினராகிய கிருபாச்சாரியருடைய இல்லத்தை தேடி வந்து கொண்டிருந்தார். அப்பொழுது நகரத்தின் உள்ளே வந்த பொழுது இந்த பாண்டவர்களும் கௌரவர்களும் மாணவர்களாக ஒரு பந்தை வைத்துக் கொண்டு விளையாடி கொண்டிருந்தார்கள். பந்து கிணற்றில் விழுந்து விட்டது. எல்லா வித்தைகளையும் கற்றுத் தேர்ந்தவர்களாக இருந்தாலும், அதில் அர்ஜுனன் மிகவும் சிறந்திருந்தாலும், கிணற்றிலே நீரிலே மிதந்து கொண்டிருக்கின்ற அந்த பந்தை எடுப்பதற்கு இவர்களுக்கு வழி தெரியவில்லை. எதற்காக இங்கே எல்லாம் நீங்கள் கிணற்றை சுற்றி கலங்கி கொண்டு நிற்கின்றீர்களே என்று அவ்வழியே வந்து கொண்டிருந்த துரோணாச்சாரியார் கேட்க, அர்ஜுனன் இந்த கீழே நீரிலே விழுந்துவிட்ட மிதக்கின்ற இந்த பந்தை எடுப்பதற்கு எங்களுக்கு தெரியவில்லை என்று சொல்ல, துரோணர் ஒரு அம்பின் மேல் இன்னொரு அம்பு குத்தி நிற்கின்ற ஒரு மந்திரத்தை சொல்லி கடகட என்று அந்த பந்தை நோக்கி அம்பை விட ஒரு அம்பும் மற்றொரு அம்புடன் தொடர்பு படுத்தி நீள அந்த கடைசி அம்பை பிடித்து தூக்கி அந்த பந்தை எடுத்து கொடுத்தார் அந்த மாணவர்களுக்கு. எல்லோரும் விளையாட சென்று விட்டார்கள். ஆனால் அர்ஜுனன் வாஸ் தண்டர்ஸ்ட்ரக். இத்தனை லாவகமாக இந்த வில்வித்தை கற்றுக்கொண்டிருக்கின்றாரே என்று மிகவும் ஆச்சரியப்பட்டார். அப்பொழுதிருந்து அவருடைய மனக்கண்ணிலே அந்த நிகழ்ச்சி ஓடிக்கொண்டே இருந்தது. அன்று இரவு தன்னுடைய தாத்தா பீஷ்மரை பார்த்து, இவ்வாறு இன்று மாலை நடந்தது, வில்வித்தையிலே மிக சிறந்த வீரராக இருப்பார் போல் இருக்கின்றது, அவரிடம் நாம் பாடம் கற்றுக்கொள்ள முடியாதா என்று கேட்டார். சொன்ன நிகழ்ச்சியிலிருந்தே அவர் துரோணர் தான் என்பதை தெரிந்து கொண்டு, அவர்தான் உமக்கு பாடம் சொல்லி கொடுப்பதற்காக வருகின்றார், நாளையிலிருந்து அவரிடம்தான் நீ பாடம் படிப்பாய் என்று அர்ஜுனனிடம் சொன்னார். அப்ப பாருங்க, மற்றவர்கள் யாருக்கும் தோன்றாத அந்த 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 ஈர்ப்பு துரோணரை பார்த்தவுடன் அர்ஜுனனுக்கு உண்டாகி இருக்கின்றது. அடுத்த நாள் காலை துரோணர் அழைத்து வரப்பட்டு துரோணர் தன்னுடைய கதையை சொல்லி, இவ்வாறு அந்த துருபத மன்னனிடம் பாதி ராஜ்யத்தை நான் கவர்வேன், அவனை நான் அடக்குவேன் தேரில் கட்டு என்று சொல்லிவிட்டு வந்து விட்டேன் என்று சொல்லி நிறுத்தியவுடன் பீஷ்மர், அதை கேட்ட அரசன், இதை கேட்ட அந்த பீஷ்மர் யாரை அழைக்கிறாரு? இப்ப சொல்லிக் கொடுக்கறது தானே அவர் மனசுல பிளான் போட்டுக்காரு. அந்த பசங்களை, தன்னுடைய பேர பசங்களையும் இப்பொழுது அவருக்கு ஆசிரியராக இருக்கின்ற கிருபாச்சாரியாரையும் அழைக்க, கிருபாச்சாரியருடன் வந்து இறைஞ்சும். அந்த காலத்துல குழந்தைகளுடைய பழக்க வழக்கங்கள் பாருங்க. வீட்டில் இருக்கின்ற ஒரு தந்தை, பெரியவர், தாத்தா ஒருவர் விருந்தினர் வந்திருக்கின்றார் என்று கூப்பிட்டா வந்த உடனேயே இன்னார் யார் என்று தெரியாமல் அவர் முதலிலே விழுந்து நமஸ்காரம் செய்யறாங்க பாருங்க. கேட்ட அரசன் அழைக்க, கிருபனுடன் வந்து இறைஞ்சும் வணங்குகின்ற பூட்டு வரி வில் தடக்கை புதல்வர் தம்மை. புதல்வர்களுடைய புதல்வர்கள் இந்த பேர பசங்க. பூட்டு வரி வில் தடக்கை புதல்வர், பூட்டிய கட்டமைந்த வலிமையான வில் கைகளிலே உடைய, தடக்கை பெரிய கைகளை உடைய இந்த புதல்வர் அந்த பேர பசங்கள் தம்மை காட்டி, இந்த அவர்களை எல்லாவற்றையும் அந்த துரோணாச்சாரியரிடம் காட்டி, யார் வயதிலேயும்
பெரியோரே, அவரிடம்தான் அவரிடம்தான் அந்த சிறியோரை நாம் இன்ட்ரோடியூஸ் பண்ண வேண்டும். இந்த மாணவர்களை காட்டி துரோணரை பார்த்து, நீயே இவரை கடிதில் படமை கல்வி மூட்டி, நீயே இனிமேல் இதுவரை கிருபாச்சாரியார் இவர்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுத்தார். இன்னையிலிருந்து துரோணாச்சாரியாக நீரே இவர்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுத்து படிக்க வைத்து, நீயே இவரை கடிதில் படமை கல்வி மூட்டி, கடிதில்னா விரைவில், மிக விரைவாக எல்லா படைக்கலங்களுடைய கல்வியையும் இவர்களுக்கு நீங்கள் மூட்டினா புகட்டி சொல்லி கொடுத்து, ஒண்ணு அழகான பீஷ்மருடைய ராஜதந்திரம் பாருங்க. நின் வஞ்சினமும் முடித்தி என்று மொழிந்தான். செம பாயிண்ட் அதுல. நின் வஞ்சினமும் முடித்தி என்று மொழிந்தான். வஞ்சினம்னா சபதம். உன்னுடைய சபதத்தை நீ முடித்துக்கொள். எப்படி முடிக்கணும்? மிக விரைவாக எல்லா படைத்திறமைகளையும் இவர்களுக்கு நீ சொல்லிக் கொடுத்து, அதன் மூலம் உனக்கு ஒரு சபதம் நீ இட்டு வைத்திருக்கின்றாய் அல்லவா? அந்த திருபதன நாடுற போரிட்டு அவனை தேரிலே வைத்து கட்டி அவனுடைய ராஜ்யத்தில் பாதியை பெற்றுக் கொள்வேன் என்ற சபதம் செய்திருக்கின்றாயே, அந்த சபதத்தை நீ முடித்தி என்று மொழிந்தான். அந்த சபதத்தையும் நீ முடித்துக்கொள் என்று பீஷ்மாச்சாரியார் துரோணரிடம் சொன்னார். இதில் ரெண்டு கருத்துக்கள் வருகின்றன. முதல் கருத்து மிக முக்கியமானது. என்ன அப்படின்னா, இக்காலத்திலே ஒரு 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 ஆசிரியர் ஏதோ ஒரு கல்வி அல்லாத ஒரு 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 வேலையை ஒரு மாணவனை செய்ய வைத்து விட்டால் பெரிய பூகம்பம் வெடித்து விடுகின்றது இக்காலத்திலே. எப்படி இவர் தன்னுடைய வேலையை இவரிடம் இந்த மாணவரிடம் கொடுத்து முடித்து கொண்டார் என்று நாம் கேள்விகள் எழுப்புகின்றோம். அது கல்வி சம்பந்தமாக இருந்தாலும் சரி, அந்த பாடத்தை நீ எழுதி கொடு, திருத்தி கொடு, ஒரு படத்தை வரைந்து கொடு என்ற இடத்திலிருந்து அவர் ஏதோ ஒன்று செய்ய வேண்டும் என்று நினைத்து அதை அந்த மாணவன் மூலம் செய்து கொண்டாலும் சரி, அது சிறந்த ஒரு முறை கிடையாது. மிஸ்யூஸ் ஆஃப் அத்தாரிட்டி. மாணவனை அவர் என்ன பண்றாரு, மாணவனை அவர் உரிய முறையிலே இல்லாமல் உரிமையற்ற முறையிலே பயன்படுத்திக் கொள்கின்றார் என்றெல்லாம் இப்பொழுது நாம் படிக்கின்றோம், கேள்விப்படுகின்றோம். அது ஒரு பிரச்சனை என்று சொல்கின்ற சமயத்திலே, அக்காலத்திலே பாருங்க, இன்னும் ஆசிரியர் சொல்ல, இவர்கள் எல்லாம் சொல்லிக் கொடுக்க வைத்த அந்த பீஷ்மாச்சாரியார் அந்த துரோணரை பார்த்து சொல்கின்றார், நீ மிக வேகமாக எல்லா படைக்கருவிகளினுடைய இயக்கத்தையும் இவர்களுக்கு நீ சொல்லிக் கொடுத்து, இவர்கள் மூலம் அவர் சபதம் போட்டிருக்கிறது, நான் போய் உன்னை போரிலே கோபத்துடன் நடக்கின்ற போரிலே உன்னை தேரிலே வைத்து கட்டி உன் ராஜ்யத்தை பாதி கொள்வேன்னு தான் சொல்லியிருந்தார். அதுதான் பீஷ்மரிடம் அவர் சொன்னார். ஆனா பீஷ்மர் என்ன சொல்றார், நீ ஒன்னும் போக வேண்டியதில்லை, இந்த பசங்க இருக்காங்க, என்னுடைய பேர பசங்க, அவர்களுக்கு நீ நல்ல முறையில சொல்லி கொடுத்து அவர் மூலம் நீ சொன்ன சபதத்தை நின் வஞ்சினமும் முடித்தி என்று மொழிந்தான் என்று தன்னுடைய மாணவர்கள் மூலம் உன்னுடைய காரியத்தை செய்து கொள், முடித்துக்கொள் என்று சொல்லியது அக்காலத்திலே அந்த குரு சிஷ்ய பரம்பரையிலே குருவுக்கு இருக்கின்ற உரிமையும் காட்டுகின்றது, அந்த மாணவர்களுக்கு சிஷ்யனுக்கு இருக்கின்ற கடமையும் காட்டுகின்றது. ஏனோ அதெல்லாம் இப்பொழுது அழிந்து நேர் எதிர்மாறாக போய் நிற்கின்றது இக்காலகட்டத்திலே. இன்னும் நிறைய நம்முடைய குரு சிஷ்யர் சிந்தனையிலே இதே மாதிரி பல நிகழ்ச்சிகளை பார்க்க போகின்றோம். எப்படி குரு மாணவர்கள் மூலம் தன் காரியங்களை சாதித்துக் கொள்கின்றார், அது எப்படி சிறப்புடையதாக இருக்கின்றது, இல்ல மிக சிறந்த குறிக்கோளாக கருதப்படுகின்றது, அதுவே மாணவனுக்கு லட்சியம் ஒரு அதிசிறப்பை கொடுக்கின்றது என்பதையெல்லாம் நாம் பார்க்க போகின்றோம். இப்பொழுதைக்கு அந்த கருத்தை இத்துடன் வைத்துக் கொள்வோம். நீ இவரை கடிதில் படமை கல்வி மூட்டி, விரைவாக படமை கல்விகள் எல்லாவற்றையும் மூட்டி நின் வெஞ்சினமும் முடித்தி, உன்னுடைய சபதத்தையும் முடித்துக்கொள் என்று மொழிந்தான். அது மாத்திரமல்ல, இப்ப ஆசிரியராக பதவி கொடுத்தாச்சு. அக்காலத்திலே ஆசிரியர்களுக்கு இருக்கின்ற அந்தஸ்தை பாருங்க. இவர் அந்தனர், அரச குலத்திற்கு தகுதி இல்லாதவர். ஆனா என்ன ஆயிற்றுன்னா, அங்கு இருக்கின்ற அரசர்களுக்கு சமமாக அவருக்கு அரண்மனை கொடுக்கப்படுகின்றது.
கொடுக்கப்படுகின்றது. அந்த அரண்மனையும் அரசர்கள் இருக்கின்ற வீதியிலே கொடுக்கப்படுகின்றது. அரசர்களுக்குரிய சின்னமாகிய தேர், கொடி போன்ற அத்தனையும் துரோணருக்கு கொடுக்கின்றது. துரோணர் ஒரு ஆசிரியர் மாத்திரமல்ல, ஒரு அரசராகவும் அங்கே கௌரவருடைய சபையிலே இருக்கின்றார். சுவாமி, இதற்கு முன்பு நீ அந்தணனாக இருந்திருக்கலாம். இன்று முதல் இந்த ராஜ்யத்திற்கு தலைவனாய், எங்களில் ஒருத்தனாய் போர் செய்கின்ற, இந்த நாட்டிற்காக போர் செய்கின்ற போர் தளபதியாய் வளைந்த வில்லின் வலிமையார் போர் செய்தலையும் நீ இந்த ராஜ்யத்திற்காக மேற்கொள்கின்ற தகுதியை பெறுவாய் என்று கூறி அரசருக்குரிய எல்லா சிறப்புகளையும் செய்து கொடுத்தார் பீஷ்மர் துரோணாச்சாரியருக்கு. ஏன் கொடுத்தார் அப்படின்னா, இப்பொழுது இந்த நாட்டு இளவரசர்களுக்கு அவர் குரு ஆகிவிட்டார். இங்கே இன்னொரு தத்துவம் இருக்கின்றது. குரு மாணவர்களுடைய சீடர்களுடைய உடைமை எல்லாமே குருவுக்கு உரியது. குரு நினைத்தால் எடுத்துக்கொள்ளலாம், நினைக்காவிட்டால் அவர்களுக்கு விட்டு போகலாம் ஒழிய சீடன் தனியாக குரு தட்சணை என்ற ஒன்று கொடுக்கவே உரிமை இல்லை. ஏன் அப்படின்னா, by virtue of the post as a guru, he owns everything that belongs to the student. அதான் மாணாக்கருடைய உடைமையெல்லாம் குருவுக்கு உரியன என்பதனாலதான் மாணாக்கருக்கு உரியது அந்த ராஜ்யம். அந்த ராஜ்யத்துக்கு அரசனாக பீஷ்மர் துரோணரை நியமிக்கின்றார். அன்று முதல் கௌரவர்களும் பாண்டவர்களும் துரோணரிடம் கல்வி கற்கின்றனர். மற்ற எல்லா மாணவர்களை விட, இந்த பாண்டவர்களே மற்ற நால்வரை விடவும், அந்த நூற்றவராகிய கௌரவர்களை விடவும் மிக சிறந்து அர்ஜுனன் விளங்கிய காரணத்தினால், whoever is shining bright, naturally there will be a liking for the student by the teacher. அதனால துரோணரும் மற்ற மாணவர்களை விட அர்ஜுனனிடம் அன்பும் அக்கறையும் கவனமும் அதிகமாக வைத்திருந்தார். அவ்வப்பொழுது அவருடைய குருகுலத்திலே மாணவர்கள் எப்படி படித்து வருகின்றார்கள் என்பதற்கு பரீட்சை வைப்பார் துரோணர். ஒரு முறை ஒரு மரத்தின் கிளையின் உச்சியிலே ஒரு பட்சியினுடைய உருவத்தை செய்து வைத்து மாணாக்கர்களை கௌரவர்களையும் பாண்டவர்களையும் கூப்பிட்டு, அந்த மரத்தின் மேலே உங்களுக்கு என்ன தெரிகின்றது என்று சொல்ல, அந்த மரம் தெரிகின்றது, அந்த மரத்திற்கு அருகிலே இன்னொரு மரம் தெரிகின்றது, எங்கள் முன்னால் நிற்கின்ற குருவாகி நீங்கள் தெரிகின்றீர்கள் என்று ஆளுக்கு ஒன்று செல்ல, அவர்களை எல்லாம் விளக்கிவிட்டு கடைசியாக நின்ற அர்ஜுனனை பார்த்து, உனக்கு என்ன தெரிகின்றது என்று கேட்க, அவர், குருவே, அந்த மரத்தின் கிளையிலே செய்யப்பட்டிருக்கின்ற அந்த பட்சியினுடைய கழுத்தும் என்னுடைய பூட்டிய வில்லின் அம்பு இருக்கின்றதே அந்த அம்பினுடைய நுனியும் தெரிகின்றது என்று சொல்ல, விடு என்று சிரித்து கொண்டே துரோணர் சொல்ல, அம்பை விட்டு அந்த மரத்தினால் செய்யப்பட்ட அந்த பட்சியின் கழுத்தை உடைத்து கீழே போட்டான் அர்ஜுனன். இப்படி ஒவ்வொரு தேர்விலும் மற்ற எல்லோரையும் விட அர்ஜுனன் மிக சிறந்து விளங்கியது துரோணருக்கு பெரும் மகிழ்ச்சியை கொடுத்தது. மற்றொரு முறை நீர்நிலைக்கு சென்று நீராடி கொண்டிருந்த பொழுது துரோணருடைய கால்களை அந்த நீர்நிலையில இருக்கின்ற முதலை ஒன்று கவ்விக்கொண்டது. முக்தி முனி தாள் இணையை, முக்தி முனின என்ன, முக்தி அடைவதற்குரிய ஒழுக்கங்களிலே சிறந்து விளங்குகின்ற அந்த முனிவராகிய துரோணர் தாள் இணையை, அவருடைய திருவடிகளை நீர்படி தட துறையில் முதலை கவர்வுற்றது எனலும், அந்த நீர்நிலையிலே இருக்கின்ற படித்துறையிலே அந்த துறையானது, தடத்துறைனா பெரிய துறை, ரொம்ப தண்ணீர் அதிகமாக இருக்கின்ற துறை, நீர்படி தடத்துறையில் முதலை கவர்வுற்றது எனலும், ஒரு முதலை என்னுடைய கால்களை பிடித்து கொண்டு விட்டது என்று கரையில் இருக்கின்ற தன்னுடைய மாணவர்களிடம் துரோணாச்சாரியார் சொல்ல, சித்திரம் வில் வீரர் பலரும் தம் வெறும் கையோடு சென்று அருகு நின்று விடவே,
சித்திரம் வல் வீரர் பலரும். எல்லாம் வில்வித்து தானே கத்துட்டு இருக்கிறாங்க. கையிலே என்ன இருக்கு? அழகிய வில்லையும் அம்பையும் கையிலே வைத்துக் கொண்டு பயிற்சி செய்து கொண்டிருந்த அத்தனை பேரும் துரோணர் என்னுடைய கால்களை இங்கே ஒரு முதலை பற்றி கொண்டு விட்டது என்று சொல்ல, கையிலே இருந்த வில்லையும் அம்பையும் கீழே போட்டுவிட்டு தருமரிலிருந்து துரியோதனன் வரை அத்தனை பேரும் வில் வீரர் பலரும் தம் வெறும் கையோடு சென்று வேகமாக ஓடி வந்து அந்த நீர்க்கரையிலே அந்த தடக்கரையிலே துறையிலே அந்த தன்னுடைய குருவை பார்த்து வெறும் கையோடு சென்று அருகு நின்று விடுவே. ஐயோ, முதலை பிடிச்சிச்சா, நான் என்ன பண்றது, முதலை எப்படி தன்னுடைய ஆசிரியரை காப்பாற்றுவது என்று தெரியாமல் இவங்க வெறும் கையோட வந்துட்டாங்களே, அம்பையும் வில்லையும் அங்கே போட்டு வந்துட்டாங்களே, அருகு நின்று விடவே செய்வதறியாது திகைத்து அங்கே நிற்க. இப்ப பாருங்க, வில்லிபுத்தூர் ஆழ்வார் இந்த நிகழ்ச்சியில அர்ஜுனனுக்கு யாரை உதாரணமா காட்டுறாரு பாருங்க. பக்தியின் விரைந்து பொதுவே அழைக்க. இன்னொரு முறை ஒரு முதலையானது வேறொரு வேறு மிருகத்தினுடைய காலை பிடித்து கொண்டது. என்னது? ஒரு யானையினுடைய காலை பிடிக்க பக்தியின் விரைந்து பொதுவே அழைக்க, அது அந்த யானையினால் தன்னுடைய காலை விடுவித்துக் கொள்ள முடியாத காரணத்தினாலே வேதனையுடன் இறைவனை பேர் சொல்லி கூட அழைக்கல, பொதுவே அழைக்க, ஆதி மூலமே முதலில் தோன்றிய இறைவனே என்று பொதுவே அழைக்க, ஒரு பறவை மிசை வந்த உடனே தன்னுடைய தன்னுடைய கருடன் மேலே ஒரு பறவையின் விசை வந்த நெடுமால் கை திகிரி போல. அங்கே பெருமாள் வந்தார், வேகமாக வந்தார். தன்னை அழைக்கல, பொதுவாக அழைத்த உடனேயே வேகமாக கருடன் மேல ஏறி வந்தார். ஆனா இந்த பசங்க மாதிரி இல்ல. அவர் எப்படி வந்தாரு? மறக்காமல் கையிலே சக்கரத்தை ஏந்தி கொண்டு வந்தார். கை திகிரினா சக்கரம், சக்கராயுதத்தை எடுத்து கொண்டு வந்த நெடுமால்னா திருமால் போல கணையின் விசயன், கையிலே வைத்திருக்கின்ற அம்பையும் வில்லையும் எடுத்துக்கொண்டு அந்த விசயன் அர்ஜுனன் வேகமாக அங்கு பழைய கார் முதலையின் துணி செய்தான். கரிய நிறத்தினுடைய அந்த முதலையை ஒரு வில்லினால் ஒரு அம்பை விட்டு ஆசிரியனுடைய கால்களுக்கு எந்த பழுதும் இல்லாமல் முதலையினுடைய கழுத்தை அறுத்து தன்னுடைய ஆசிரியனுடைய கால்களை விடுவித்தான். ஒரு கணையை கையிலே எடுத்து கொண்டு அது ஆசிரியரை கால்களை எந்த விதத்திலும் தாக்காமல் முதலையினுடைய கழுத்தை மாத்திரம் வெட்டி ஆசிரியரை காப்பாற்றினான் அந்த அர்ஜுனன். இந்த நிகழ்ச்சி ஒரு பெரிய பாதிப்பை துரியோதனன் மற்ற மாணாக்கர்கள் மேலும் ஏற்படுத்தியது, அந்த ஆசிரியன் மேலும் ஏற்படுத்தியது. என்ன பாதிப்பு அப்படின்னா, ஒரு தனுவினால், ஒரே ஒரு அம்பினாலே இவனும் உயிர் உதவினான் குருவினுக்கு. இல்லைன்னா அந்த முதல்ல இன்னும் சிறிது நேரத்திலே அந்த குருவை உள்ளே இழுத்து பிடித்து கொண்டு போயிருக்கும். அதனாலே அவ்வாறு ஆகாமல் அந்த குருவுக்கு உயிரை வழங்கினான். இவனும் உயிர் உதவினான். இதயம் மகிழ் குருவினுக்கு. இதயம் மகிழ் குருவினுக்கு என்னது? துரோணாச்சாரியருக்கு இந்த செயலை தர்மரோ துரியோதனோ வேற யாரும் செய்திருந்தாலும் இத்தனை மகிழ்ச்சி அடைந்திருக்க மாட்டார்கள். என்னன்னா, தன்னுடைய ஃபேவரட் ஸ்டூடெண்ட் இதை பண்ணவில்லையே, அர்ஜுனன் பண்ணியிருந்தா இன்னும் சிறப்பாக இருந்திருக்குமே என்று நினைத்திருந்திருப்பார். ஆனா இங்கு செய்த செயல் அர்ஜுனனே செய்ததனாலே உயிர் உதவியது ஒன்று, அதை அர்ஜுனன் உதவியது இன்னொன்று என்று இதயம் மகிழ் குருவினுக்கு இவனும் உயிர் உதவினான். குருவுக்கு இப்போ இந்த சிஷ்யன் உயிர் கொடுத்தான். இதுல ஒண்ணு யோசிக்க வேண்டியது இருக்கு. துரோணாச்சாரியார் தன்னுடைய திறமையினாலேயே வலிமையினாலுமே அந்த முதலை வாயிலிருந்து மீறி வந்திருக்க முடியும். இடையிலே தன்னுடைய மாணவர்களுடைய திறத்தை சோதிப்பதற்கு இந்த நிகழ்ச்சிகளை அவர் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்ற காரணத்தினாலே அவர் மாணவர்களை கூப்பிட, அவர்கள் வெறுங்கையுடன் வர அர்ஜுனன் ஒரு கணையினாலே அதனுடைய முதலையினுடைய கழுத்தை வெட்டி குருவிற்கு உயிரை வழங்க குருவினுடைய இதயம் மகிழ்ந்தது. உதவலும் இப்படி உதவினதுனால குருவும் பையன் இப்ப குருவுக்கு உயிர் கொடுத்துட்டாரு, உயிரை கொடுத்து உதவிட்டாரு. குரு ஒண்ணு செய்ய வேண்டாமா? குருவும் இவனுக்கு நிலையாலும் மறையாலும் வலி கூர் பகழி ஒன்று உதவினான்.
மிகவும் வலிமையான பகழி. பகழின்னா ஒரு ஒரு அஸ்திரம், பிரம்மாஸ்திரத்தை மறையாலும் நிலையாலும் மந்திரங்களினாலும் பண்புகளினாலும் அசைக்க யாராலும் வெல்ல முடியாத பிரம்மாஸ்திரம் என்ற வலிமை கூர் பகழி ஒன்றை கொடுத்து அந்த ஆசிரியனும் அந்த மாணவனுக்கு உதவினான். இவன் உயிர் கொடுத்து உதவினான், அவன் அஸ்திரம் கொடுத்து உதவினான். இருவரும் நயந்து அருளும் வினயமும் மிகுந்தனர். நயந்துன்னா விரும்பி. இப்படி ஒரு நிகழ்ச்சி நடந்தனாலே ஒருவர் மேல் இருக்கின்ற விருப்பம் மற்றொருவருக்கு இன்னும் அதிகமாகி நயந்து, இருவரும் நயந்துன்னா இப்பதான் நயம் தோன்றல. அவர் இன்னும் அந்த விருப்பம் அதிகமாகி அருளும் வினயமும் மிகுந்தனர். வினயம்னா வணக்கம், பணிவு, மற்றொரு மேல் இருக்கின்ற மரியாதை, அந்த வினயமும் அருளும் மிகுந்தனர். ஒருவருக்கு மேல இன்னொருவருக்கு அந்த பண்பு பாசம் அல்லாமல் அருளும் வணக்கமும் மிகுந்தனர்கள். இன்னுயிரும் மனமும் என உயிரும் மனமும் எப்படி ஒன்றுக்கொன்று ஒற்றுமையுடன் இருக்கின்றதோ அதே மாதிரி உயிருக்கு ஒரு துன்பம் வந்தால் மனது வருந்தும் அல்லவா, அந்த மாதிரி ஒற்றுமையாக இன்னுயிரும் மனமும் என மேல் மருவி மேலும் மேலும் அந்த அவர்களுடைய நட்பும் பாசமும் வணக்கமும் ஒருவருக்கு மேல் ஒருவர் இருக்கின்ற வினயமும் வளர்ந்ததுக்கு இப்போ ஒரு ஒரு ஆச்சரியத்துடன் அந்த செய்யுளை முடிக்கின்றார் வில்லிபுத்தூர் ஆழ்வார். என்ன பண்றாருன்னா, நல்வினை வயத்தின் வழி வந்த பயன் மற்ற ஒருவருக்கு வருமோ. ஏன் இப்படி இவர்கள் இந்த நிகழ்ச்சியை பார்க்கின்றவர்களுக்கு இந்த துரோணாச்சாரியரும் அர்ஜுனனும் ஒருவர் மேல் ஒருவர் உண்டாகின்ற வினயமும் பண்பும் பணிவும் மரியாதையும் பரஸ்பரம் இருக்கின்ற பாசமும் ஒருவருக்கு ஒருடைய உயிரும் மனமும் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கின்றது. இது எல்லோருக்கும் நடக்குமானா நடக்காது. எப்படி நடக்கும் என்றால், ஒரு மாணாக்கருக்கு ஒரு 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 ஆசிரியன் கிடைக்க வேண்டும் என்றால், ஒரு நல்லாசிரியன் கிடைக்க வேண்டும் என்றால், அந்த மாணாக்கன் முற்பிறவியிலே பல பிறவிகளிலே தவம் செய்து நல்ல புண்ணிய காரியங்களை செய்திருந்தால்தான் இப்பிறவியிலே ஒரு மாணாக்கனுக்கு ஒரு நல்லாசிரியன் கிடைப்பான். அதே மாதிரி ஒரு ஆசிரியனுக்கும் ஒரு நல்ல மாணாக்கர் கிடைக்க வேண்டும் என்றால், அந்த ஆசிரியரும் ஒரு போர்டு போட்டு வச்சிருந்தா வந்துட மாட்டாங்க நல்ல மாணாக்கர்கள். அவரும் அவருடைய பல முற்பிறவிகளிலே நல்ல தர்ம காரியங்களும் புண்ணியமும் செய்திருந்தால்தான் இப்பிறவியிலே அந்த ஆசிரியருக்கும் நல்ல மாணாக்கர்கள் கிடைப்பார்கள். அப்படி இந்த துரோணாச்சாரியரும் இந்த அர்ஜுனனும் அவர்களுடைய முற்பிறவியிலே தொடர்ந்து செய்த புண்ணிய காரியங்களுடைய பயன் தொடர்ந்து இப்பிறவியிலே வளர்ந்த காரணத்தினாலே மேல் மருவி நல்வினை வயத்தின் வழி வந்த பயன். மேல்னா பழைய பிறவிகளிலே செய்த நல்வினைகள் வயத்தின் நல்வினைகள் செய்த வழியாக வழிவந்த பயன், அதனுடைய பயன்கள் புண்ணிய காரியங்கள் மற்ற ஒருவருக்கு அப்படி இருந்தாலும் ஒழிய அந்த புண்ணிய காரியங்கள் இப்பொழுது பயன் கூட்டுவதாக இருந்தால் ஒழிய இப்படி ஒரு ஆசிரியனுக்கு ஒரு மாணவனுக்கு ஒரு சிறந்த ஆசிரியனும் கிடைக்கப்பெறுதல் என்பது வருமோ, மற்ற ஒருவருக்கு வருமோ. அப்படி முற்பிறவியிலே நாம் புண்ணியங்கள் செய்யாமல் இருந்தால் அந்த புண்ணியத்தினுடைய பயன்கள் தொடர்ந்து நமக்கு இப்பிறவியிலையும் பயன் கொடுத்தல் என்ற நிகழ்ச்சி நிகழாமல் இருந்தால் ஒரு ஆசிரியனுக்கு நல் மாணாக்கனும் கிடைக்கான், ஒரு மாணவனுக்கு நல் ஆசிரியரும் கிடைக்காது. அதனால புண்ணிய வசத்தால் தான் ஆசிரியருக்கும் நல் மாணாக்கன் கிடைப்பார்கள், மாணாக்கர்களுக்கும் நல் ஆசிரியர்கள் கிடைப்பார் என்ற ஒரு கருத்து இங்கு நிலைநாட்டப்படுகின்றது. அர்ஜுனனை போல குருவினுடைய உயிரை கொடுத்து உதவிய மாணவனுமாகட்டும், இல்லை சிறந்த ஒரு ஆசிரியத்தை கொடுத்து அந்த 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 சிஷ்யனுக்கு கொடுத்து அந்த சிஷ்யன் சிறந்து விளங்குவதற்கு உதவி செய்த அந்த குருவாகட்டும், இருவருமே இந்த புண்ணியங்கள் செய்தாலன்றி இவ்வாறு ஒருவருக்கு ஒருவர் கிடைக்க பெற்றுள்ளர் என்பது ஆசிரியருடைய கருத்து.
இப்படி மேலும் மேலும் பல பல நிகழ்ச்சிகளின் மூலம் இந்த துரோணருக்கும் அர்ஜுனனுக்கும் இருக்கின்ற உறவும் பண்பும் வினயமும் வளர்ந்து கொண்டே சென்றதை பார்த்து துரியோதனனுக்கு பெரும் பொறாமை ஏற்பட்டது. பல முறை நேரடியாக துரோணாச்சாரியரிடம், நீங்கள் பாரபட்சமாக இருக்கின்றீர்கள், உங்களுடைய மாணாக்கர்களிலே அர்ஜுனனுக்கு மாத்திரம் விசேடமாக நீங்கள் கவனம் செலுத்தி சொல்லிக் கொடுக்கின்றீர்கள், எங்களுக்கு அவனுக்கு தெரிகின்ற வித்தைகளிலே பலவும் நீங்கள் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்க மறுத்து விடுகின்றீர்கள் என்று குறை கூறிக்கொண்டே இருந்தான். துரோணர் அவ்வாறு எதுவும் செய்ததில்லை. எல்லோருக்கும் ஒன்றாகத்தான் சொல்லிக் கொடுக்கின்றார். அந்தந்த மாணாக்கர்கள் அவர்களுடைய திறமைக்கு ஏற்றவாறு அதை புரிந்து கொண்டு அதை பயன்படுத்துகின்றார்கள் என்று சொன்னால் துரியோதனன் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஒரு முறை இந்த துரியோதனனும் துரோணாச்சாரியாரும் ஒரு 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 வழியிலே ஒரு தெருவிலே சென்று கொண்டிருக்கின்றார்கள். அப்பொழுது மறுபடியும் துரியோதனன் தன்னுடைய ஆசிரியரை குறை சொல்ல, அர்ஜுனனுக்கு தெரியாத ஒரு மந்திரத்தை எனக்கு நீங்கள் சொல்லித்தரவும், சொல்லிக் கொடுத்து விட்டு அந்த மந்திரத்தை நான் இனிமேல் அர்ஜுனனுக்கும் சரி வேறு யாருக்கும் சரி நான் கற்றுத்தர மாட்டேன் என்ற சத்தியமும் எனக்கு செய்து கொடுங்கள் என்று கேட்க, அவ்வாறே செய்கின்றேன் என்று சொல்லி ஒரு மந்திரத்தின் மூலம் ஒரு அம்பிற்கு எத்தனை இலக்குகள் இருக்கின்றனவோ அத்தனை இலக்காக அந்த ஒரு அம்பே பல வகையாக பிரிந்து, அப்ப 1000 பேரை அடிக்க வேண்டும் என்றால் அந்த அம்பு 1000 பிரியும். 1 கோடி மக்களை அடிக்க வேண்டும் என்றால் 1 கோடி அம்பாக அந்த ஒரு அம்பே பிரிந்து ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு இலக்கையும் தாக்கும் என்று சொல்லி ஒரு மந்திரத்தை கற்றுக் கொடுக்கின்றார் துரோணாச்சாரியார். அந்த மந்திரத்தை தரையில எழுதி அதை படி என்று சொல்லிவிட்டு முதலிலே டெமான்ஸ்ட்ரேஷன் என்று சொல்கின்றார் அல்லவா, தான் ஒரு அம்பை எடுத்து இந்த வில்லை எடுத்து அந்த மந்திரத்தை சொல்லி, இந்த மரத்திலே எத்தனை இலைகள் இருக்கின்றனவோ அத்தனை இலைகளாக இந்த அம்பு பிரிந்து ஒவ்வொரு இலையிலும் ஒரு துளை போடட்டும் என்று சொல்லி விடுகின்றார். அங்கே ஒரு 10,000 இலை இருக்குன்னு வச்சுங்களேன், அத்தனை இலையிலும் அந்த அம்பு ஆகிறது பிரிந்து 10,000 அம்பாக பிரிந்து ஒரு துளையை இடுகின்றது. ஆச்சரியப்பட்டான் துரியோதனன். உடனே வேகமாக சென்று அந்த தரையிலே ஆசிரியர் எழுதிய மந்திரத்தை படித்து விட்டு தானும் அவ்வாறே அந்த மந்திரத்தை சொல்லி ஒரு அம்பை விட அதுவும் அத்தனை இலைகளாக பிரிந்து அந்த முதலில் போட்ட துளைகளுக்கு அருகிலே 2வது துளையாக ஒன்றை போட்டது. மிகவும் மகிழ்ந்தான். நீங்கள் மறந்தும் இதை அர்ஜுனனுக்கு கற்றுத்தர மாட்டீர்களே என்று கேட்க, துரோணாச்சாரியார் சிரித்துக் கொண்டே, மாட்டேன், சொன்னதுதான் என்று சொல்லிவிட்டார். அங்கிருந்து அவர்கள் செல்ல பின்னாலே வந்து கொண்டிருந்த அர்ஜுனன் இந்த மரத்தின் கீழ் வந்த பொழுது அந்த மரத்திலே ஏதோ ஒன்று வினோதமாக இருக்கின்றது என்று கூர்ந்து மேலே நோக்கி கவனித்த பொழுது ஒவ்வொரு இலையிலும் 2 துளைகள் இருப்பதை பார்த்து ஆச்சரியப்பட்டான். ஒரு இலையிலே ஒரு துளை போடுவது என்றால் பரவாயில்லை, ஒரு 10-20 போட்டாலும் பரவாயில்லை, எல்லா இலைகளிலும் ஒரு துளை இருக்கின்றது என்று கூர்ந்து கவனிக்க அவனுக்கு இன்னொரு ஆச்சரியம், ஒவ்வொரு இலையிலும் 2 துளைகள் இருக்கின்றனவே என்று யோசித்து இது எப்படி சாத்தியமாகும் என்று கீழே குனிந்து பார்க்க அங்கே தன்னுடைய ஆசிரியர் எழுதி சென்ற மந்திரம் இருந்தது. உடனே புரிந்துவிட்டது. தன்னுடைய வில்லையும் அம்பையும் எடுத்தான், மந்திரத்தை சொன்னான், அம்பை விட்டான். அது மறுபடியும் எத்தனை இலைகள் இருக்கின்றதோ அத்தனை அம்புகளாக மாறி 3வது துளையாக அந்த இலைகளை போட்டது. அர்ஜுனன் மகிழ்ந்தான். பின்பு தன் வழியே வந்த வழியே சென்று விட்டான். அடுத்த நாள் காலை துரியோதனன் தனக்கு தெரிந்த அந்த வில்வித்தையை மற்ற மக்களிடம் காட்டி மகிழ வேண்டும் என்று நினைத்து ஆசிரியரையும் மற்றவர்களையும் அழைத்துக் கொண்டு அதே வழியாக வந்தார்கள். அந்த மரம் வந்தவுடன் அங்கே நிறுத்தி துரியோதனன் மற்றவர்களிடம், மேலே இருக்கின்ற மரத்தினுடைய இலையை பாருங்கள், அதிலே 2 துளைகள் இருக்கும் என்று சொல்லி மேலே அண்ணாந்து பார்க்க அதிலே 2 துளைகளுக்கு பதிலாக 3 துளைகள் இருந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்தார். உடனே துரோணரை பார்த்து, இந்த 3வது துளை
நான் போடவில்லை, நீங்கள் போட்டீர்களா என்று கேட்க, இல்லையே, நான் அதற்கு பிறகு இந்த மரத்தின் வழி வரவே இல்லையே நேற்றிலிருந்து என்று சொல்ல, நீங்களும் போடவில்லை, நானும் அதை தொலைக்கவில்லை, நீங்களும் மந்திரத்தை யாரிடமும் சொல்லவில்லை என்றால் எப்படி இதை போட்டிருப்பார்கள்? உங்களுக்கு மாத்திரம் தெரிந்த அந்த மந்திரம் இன்னொருவருக்கு எப்படி தெரிந்தது என்று என்று கோபத்துடன் கேட்க, துரோணாச்சாரியார் சிரித்துக் கொண்டே அங்கு தலை குனிந்து கொண்டு கேட்டுக்கொண்டிருந்த அர்ஜுனனை பார்த்து அருகில் வா என்றார். வந்தார். இந்த இந்த இலையிலே இருக்கின்ற 3வது துளையை நீ போட்டாயா என்று சொல்ல, அர்ஜுனன் ஆமாம் குருவே, நான் தான் போட்டேன் என்று ஒத்துக்கொண்டார். இப்பொழுது துரோணர் துரியோதனனை பார்த்து, அது பரவாயில்லை, உனக்குத்தான் ஒரு கலை இருக்கின்றது அல்லவா, இப்பொழுது அதை பயன்படுத்தி உன்னுடைய சகோதரர்களுக்கு 4வது துளையாக அதை நீ போட்டு காட்டு என்று சொல்ல, துரியோதனன் வேகமாக தன்னுடைய வில்லை எடுத்துக்கொண்டு மந்திரத்தை எழுதிய அந்த பகுதிக்கு வந்தான். குனிந்து பார்த்தான். மந்திரம் அங்கே அழிக்கப்பட்டிருந்தது. இவன் அந்த மந்திரத்தை தன்னுடைய மனதிலே நிறுத்தி கொள்ளாத காரணத்தினாலே மந்திரத்தை மறந்து விட்டான். துரோணாச்சாரியர் அர்ஜுனனை பார்த்தார். ஒன்றும் சொல்லவும் தேவையில்லை. வில்லை எடுத்தான், அம்பை பூட்டினான். இப்பொழுது அம்பை விட, அந்த மந்திரத்தை சொல்லி அம்பை விட அந்த அம்பு 1000 அம்புகளாக பிரிந்து 4வது துளையாக ஒவ்வொரு இலையிலும் போட்டது. துரியோதனன் கேட்டான், எப்படி நீ இதை செய்தாய் என்று. நான் இந்த மந்திரத்தை நேற்று மாலை பார்த்தேன், என்ன நடந்து அந்த மந்திரத்தினுடைய தன்மையை புரிந்து கொண்டேன், அதை அதை செய்து பார்த்தேன், சரியாக இருந்தது. அதனாலே அந்த மந்திரத்தை நான் மனதிலே நிறுத்தி கொண்டு வேறு யாருக்கும் தெரிய வேண்டாம் என்று 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 எண்ணி அந்த மந்திரத்தை, அந்த தரையிலே ஆசிரியர் எழுதிய மந்திரத்தை நான் மண்ணை காலால் அழித்து விட்டேன். இப்பொழுது அந்த மந்திரம் எனக்கு மாத்திரம்தான் தெரியும் என்று சிரித்துக் கொண்டே சொன்னான். அதுதான் அந்த 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 மாணாக்கனுக்குரிய சிறப்பு. அந்த மாணாக்கனை அவ்வளவு துல்லியமாக அறிந்து வைத்திருந்த அந்த துரோணருக்குரிய சிறப்பு. இப்படியாக அவர்களுடைய அந்த படைக்கல்வி முடிந்து அவர்கள் கற்ற கல்வியும் கலை நிகழ்ச்சிகளும் அரங்கேற்றம் செய்யப்பட்டு இறுதியில் மாணவர்கள் வந்து வணங்க துரோணாச்சாரியார் அவர்களை பார்த்து, எனக்கு இப்பொழுது நீங்கள் கொடுக்க வேண்டிய குரு தட்சணை கொடுக்க வேண்டிய காலம் வந்துவிட்டது. அந்த பாஞ்சால தேசத்து அரசனுடன் தனக்கு நடந்த நிகழ்ச்சியை சொல்லி, நீங்கள் சென்று அந்த பாஞ்சால தேசத்தை வென்று அந்த மன்னனை தேரிலே கட்டி இங்கு இழுத்து வாருங்கள், அதுவே நீங்கள் எனக்கு கொடுக்கும் குருதட்சணை என்று துரோணர் சொல்ல, இந்த காலத்துல அது ஏற்புடையதா நீங்க சிந்திங்க. என்ன, ஒரு ஆசிரியர் தனக்கு தான் ஒரு செய்ய வேண்டும் என்றால் தான் ஒரு வீடு கட்டிக்கணும்னா தான் கட்டிக்க வேண்டியதானே, மாணவர்களை வச்சு கட்டிக்கிறது என்ன இருக்கு? இவர் போயிட்டு சண்டை போட்டு ஜெயிக்க வேண்டியதானே. தன்னுடைய மாணவர்களை அழைத்து அங்கு அனுப்ப, முதலிலே அந்த 100 சென்று, துரியோதனன் மற்ற எல்லோரும் சென்று, மற்ற மாணவர்கள் சென்று அங்கு போரிலே பாஞ்சால தேசத்து மன்னனை வெல்ல முடியாமல் தோற்று புறமுதுகு ஓடி வர, அர்ஜுனன் சென்று தோற்கடித்து தனி ஒருவனாக நின்று அவர்களை தோற்கடித்து மன்னனை தேரிலே கட்டி அழைத்து கொண்டு வந்து இங்கே அரசவையிலே துரோணாச்சாரியார் முன்னே நிறுத்தி இங்கே இருக்கின்றது என்னுடைய குரு தட்சணை, ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று மண்டியிட்டு கேட்டுக்கொண்டான் அர்ஜுனன். துரோணாச்சாரியார் பாஞ்சால தேசத்து மன்னனை பார்த்து, ஒரு முன்னாலே ஏளனமாக அவன் ஏசி நகைத்து இலக்காரமாக பேசினான் அல்லவா, அதே மாதிரி முறுவல் கொண்டு சிரித்து கொண்டே, கண்ட சாப முனியும் நாண
எம்மை நீ உருவது ஒன்றும் உணர்களாது உரைத்த புன்சொல் அரிதியே. உருவது ஒன்றும், உருவதுன்னா நடக்கப் போவது ஒன்றையும் நீ தெரிந்து கொள்ளாமல், இப்படிதான் நடக்கும் என்று நீ தெரிந்து கொள்ளாமல், ஒரு நாள் நீ அரசனாக இருந்தாய் என்ற காரணத்தினாலே நடக்க இருப்பதை யோசிக்காமல் நீ சொன்னாயே, நீ சொல்லி என்னுடைய மனதை புண்படுத்தினாயே, நீ உரைத்த புன்சொல் அரிதியே. நீ சொன்ன அந்த சொல் இன்னும் உனக்கு ஞாபகம் இருக்கின்றதா? எனக்கு ஞாபகம் இருக்கின்றது. நீ என்ன கேட்ட? அந்தணன் நான், அரசன் நீ, நம் இருவருக்குள் எப்படி உறவு இருக்கும் என்று கேட்டாய் அல்லவா? இப்பொழுது நான் சொல்கின்றேன். மறுயில் அந்தணன் யானும், மன்னன் நீயும். என்ன இதுல சிறப்பு அப்படின்னா, மன்னனுக்கு இதுல அடைமொழி கிடையாது. அந்தணனுக்கு அடைமொழி பாருங்க. மறுயில் குற்றம் இல்லாத, சொன்ன சொல்லை மறக்காத, சொன்ன சொல்படி செய்து காட்டுகின்ற குற்றம் இல்லாத அந்தணன் யான். நீ சொன்ன சொல்லை மறக்கின்றவன், சொல்படி சொன்ன சொல்லை செய்ய முடியாதவன். அதனாலே வெறும் மன்னன் நீ. மறுயில் அந்தணன் யானும், மன்னன் நீயும். இப்ப ஞாபகம் இருக்கா அந்த நீ சொன்ன சொல்? வாசவன் சிறுவன் வென்று. வாசவன்னா தேவேந்திரன். தேவேந்திரனுடைய இந்திரனுடைய மகன் அர்ஜுனன். வாசவன் சிறுவன் மகன், சிறியவன் பாலன் வென்று உன்னை பிணித்த சிறுமை என்ன பெருமையோ. அரசன் சொன்ன இப்ப ஆஃப்டர் ஒரு இந்திரனுடைய மகன் சிறுவன் உன்னை வென்று பிணித்த சிறுமை அது என்ன பெருமையோ, என்ன பெருமை உனக்கு இதுல என்று இகழ்ச்சியுடன் அவனை பார்த்து பேசிவிட்டு, அன்று எனக்கு நீ இசைத்த அவனி பாதி அமையும். நீ என்ன சொன்ன? உன்னுடைய ராஜ்யத்திலே பாதியை எனக்கு கொடுப்பாய் என்று சொன்னாய் அல்லவா? அன்று எனக்கு நீ இசைத்த அவனி பாதி அமையும். மற்ற இன்று உனக்கு நின்ற பாதி யான் வரைந்து தருவேன். வரைந்துன்னா அளவிட்டு, வரையுதுன்னு சொல்றோம்ல, வரைந்துன்னா பங்கிட்டு. நீ எனக்கு கொடுக்கறன்னு சொன்ன, வேண்டாம் அதை விட்டுடு. மற்ற அதுக்கு பதிலா இன்னைக்கு இன்று உனக்கு நின்ற பாதி யான் வரைந்து தகுவேன். உன்னுடைய ராஜ்யம் பூரா எனக்கு இருக்கிறதுனால அதுல பாதியை அளந்து நான் உனக்கு இப்பொழுது பிச்சையாக தருகின்றேன், எடுத்துக்கொள். குன்று என குவிந்து இலங்கு கொற்ற வாகு வீரனே, உந்தனக்கு வேண்டுமென்ன உயிரும் வாழ்வும் உதவினான். ராஜ்யத்தை மாத்திரம் கொடுத்தா என்ன பிரயோஜனம்? நீ அங்க வாழ்க்கை வாழணும், உனக்கு உயிர் இருக்கணும். அதனால உயிரும் வாழ்வும் உதவினான். உனக்கு நீ உன்னுடைய உயிரையும் கொடுக்கின்றேன், உனக்கு வாழ்க்கையும் கொடுக்கின்றேன் என்று சொல்லி அந்த அரசனை, குரு தட்சணையாக கிடைத்த அந்த அரசனை அடிமையாக்கி கொள்ளாமல் ராஜ்யத்தில் பாதியை கொடுத்து மீண்டும் அரசனாக்கி அனுப்பினான் துரோணர். அர்ஜுனனுடைய சிறப்பும் அர்ஜுனன் மேல் அந்த அந்த ஆசிரியருக்கு இருந்த பற்றும் அன்பும், அர்ஜுனன் அந்த குரு தட்சணையாக தன்னுடைய கடமையாக குரு தட்சணையை கொடுத்து தன்னுடைய கடமையை பூர்த்தி செய்து கொண்ட இந்த அளவிலே இந்த துரோணருக்கும் அசுவத்தாமனுக்கும் இருந்த, துரோணருக்கும் அர்ஜுனனுக்கும் இருந்த அந்த உறவை சிந்தித்து தொடர்ந்து, இது ஒரு நீண்ட கதை என்பதனாலே இதே அர்ஜுனன் ஒரு 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 சிறந்த சீடனாக இருப்பது மாத்திரமல்லாமல் ஒரு சிறந்த ஆசிரியனாகவும் எப்படி இருக்கின்றான் என்பதும், அவ்வளவு சிறப்பில்லாமல் இந்த துரோணரும் இந்த சீடனும் இந்த குருவும் ஒரு சமயத்திலே மாறுகின்ற ஒரு நிகழ்ச்சியையும் நாம் அடுத்த சிந்தனை தொடரிலே சிந்திப்போம் என்று சொல்லி இத்துடன் இதை பூர்த்தி செய்கின்றேன். நன்றி, வணக்கம். சார் கணேஷ்ராம் சார். வணக்கம். வணக்கம். வணக்கம் சார். சார் இன்னைக்கு சொன்னீங்கல்ல சார், இது கதையோட பேக்ரவுண்ட் வந்து துரோணர் எடுத்த சபதம். ஆமா. இப்படி பார்த்தா மகாபாரதம், என்டையர் மகாபாரதமே சபதத்தினாலதான் சார் ஆரம்பிச்சு. ஆமா ஆமா. ஃபர்ஸ்ட் வந்து பீஷ்மர் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கிற சபதம். ஆமா. அடுத்து வந்து குருடனான இவருக்கு திருதராஷ்டருக்கு தன்னுடைய சிஸ்டரை கல்யாணம் பண்ணதுனால இவர் எடுத்த சபதம், சகுனி எடுத்த சபதம். இந்த குரு வம்சத்தையே அழிச்சிருவேன்னு எடுத்த சபதம். எண்டிங் வந்து பாஞ்சாலி சபதம். எல்லாமே சபதம். இந்த கதை
அதான் நல்லா இருந்தது சார். நீங்க சொன்ன அந்த கஜேந்திர மோக்ஷம் அதோட லிங்க் பண்ணி சொன்னீங்க இல்லையா? ஆமா. அந்த கஜேந்திர மோக்ஷத்தோட லிங்க் பண்ணி இது அந்த முதலை வந்து துரோணர் கால பிடிச்சது. அப்புறம் இன்னொன்னு வந்து அத்திவேந்தரா சார் அவர் பேரு? துருபதன் துரோணர். ஆமா, குரு அவரு துரோணாச்சாரியர் படிச்ச குரு பேர் அத்திவேந்தர். ஆமா. துருபதன் அங்கின்னா நெருப்புன்னா சூரியன். அங்கி அப்படியே ஆப்போசிட். கிருஷ்ணரும் குசேலரும் படிச்ச அந்த சாந்திபனி அப்படியே ஆப்போசிட். ஆமா ஆமா. அதுவும் ஒரு சாந்திபனி கிருஷ்ணரும் ஒரு சிறந்த குரு சீடர் உறவு தான். வாய்ப்பு வரப்ப அதையும் சிந்திப்போம். நிறைய இருக்கு இன்னும். அப்ப வந்து குசேலர் வந்து டவுட்டோட போனாரு. கிருஷ்ணன் ஞாபகம் வச்சிருப்பாரா இல்லையான்னு டவுட்டோட போனாரு. ஆமா. கிருஷ்ணர் வச்சிருந்தாரு. இங்க நம்பிக்கையுடன் போனாரு சீடன் நண்பன். ஆனா அவன் நண்பன் வந்து மறந்துட்டான். அப்படி கான்ட்ராஸ்டிங். யாரையோ நீன்னு கேக்குறான். ஆமா ஆமா சார், அதுதான் டிஃபரன்ஸ் பிட்வீன் பகவான் அண்ட் ஹியூமன் இல்லையா சார்? பகவான் வந்து நம்பிக்கையோடன்னு இல்ல, ஜென்ரலாவே போனா தட் இஸ் காடோட நேச்சர். துருபதன் வந்து ஜஸ்ட் ஹியூமன் பீயிங் இல்லையா? அந்த நேச்சர் இல்ல. அதுதான் கம்பேரிசன். கரெக்ட் தான். அதோ அரசன் ஆகிட்டான். அரசன் ஆன உடனே பழைய இதெல்லாம் அவனுக்கு வந்து ஒரு பெருசா தெரியல. ஆனா அடையாளமே தெரியலன்னு பேசுறது கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கு. யார் நீ? பரத்வாஜ் அவங்களோட குரு பரத்வாஜ் இல்ல சார்? ஆமா, 2 பேரும் படிச்ச இது வந்து பரத்வாஜ். பிகாஸ் பரத்வாஜ் வந்து பரசுராமரோட அந்த சீடரோட லீனியேஜ்ல தானே வராங்க. பரத்வாஜ் வந்து குரு கிடையாது. குருட்ட படிக்கிறாரு. அப்பா பரத்வாஜ் வந்து துரோணருக்கு அப்பா முறை. பட் 2 பேருக்கும் குரு வந்து பரசுராமன். இல்ல பரசுராமருடைய பையன் தான் பரத்வாஜர். பரத்வாஜருடைய வம்சத்துல வர்றவர் தான் துரோணாச்சாரியர். ஓகே. எப்படி நம்ம இவர் இருக்காரு மகாபாரதத்துல அத்தாரிட்டி இருக்காரு, அவரு கிளாரிஃபை பண்ணுவார். ஓகே. இருந்தாரு சாய்ராம். இல்ல போல இருக்கு. சாய்ராம் இருந்தானா நம்ம மகாபாரதம் பேசக்கூடாது. அவரு அவ்வளவு அத்தாரிட்டி அதுல. பரத்வாஜர் ராமாயணத்திலயும் வராருல்ல சார்? ஆமா, இருக்கலாம். பரத்வாஜரை பார்த்துட்டு தான் அவங்க வனவாசத்துல பாக்குறாங்க. பரத்வாஜர் பாக்குறாங்க. ஹலோ 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 செல்வம். சொல்லுங்கம்மா. நீ பேசுறது ரொம்ப நல்லா இருந்தது. துரோணாச்சாரியருக்கு அர்ஜுனன் கிடைச்சது புண்ணியம்னு இதுவரையிலும் நான் நினைக்கல. அர்ஜுனனுக்கு துரோணாச்சாரியர் கிடைச்சதுதான் புண்ணியம்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ரொம்ப அதிர்ஷ்டம் அப்படின்னு. இப்ப நீ சொன்ன பிறகுதான் குருவும் அதிர்ஷ்டம் பண்ணதான் இது மாதிரி மாணவர்கள்லாம் வருவாங்கங்கிறது புரிஞ்சுது. ஆனா அப்பா படிக்கும் போது பசங்க வருஷம் 10 டாக்டர் 5 இன்ஜினியர்னு போவாங்க. அவங்க எல்லாம் புண்ணியம் தான் அப்பாட்ட படிச்சாங்கன்னு நினைச்சுக்கிட்டான். டாக்டர், நடனம் டாக்டர், செல்வம் டாக்டர்லாம் ரொம்ப அதிர்ஷ்டம் பண்ணாங்க, அப்பா சொல்லி கொடுக்குறாங்கன்னு நினைச்சான். ஆனா அப்பா செஞ்ச புண்ணியம் தான் இவங்க எல்லாம் மாணவங்களா வந்தாங்கன்னு புரிஞ்சுது எனக்கு. இந்த பாட்டுல அப்படிதான் வருது. அப்பா அப்ப வந்து நிறைய புண்ணியம் பண்ணத்தால் தான் இது மாதிரி அப்பாவுக்கு புகழ் வர முடியா இந்த பசங்க எல்லாம் இவ்வளவு நல்லா படிச்சு கடைசி வரலையும் அப்பாவை வந்து லண்டன்ல அமெரிக்கால இருந்து வந்தாலும் முதல்ல வந்த உடனே அப்பாவை பார்த்துட்டு போனாங்க. ஆனா அதெல்லாம் அப்பா செஞ்ச புண்ணியம் நான் நினைக்கல, அந்த பசங்க செஞ்ச புண்ணியம் தான் அப்பா கிடைச்சாங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு நீ பேசின பிறகுதான் புரிஞ்சுது. ரொம்ப நல்லா இருந்தது நீ சொன்னது. ரொம்ப சந்தோஷம்.
வேற ஏதாவது கருத்து பகிர்ந்து கொள்ள வேண்டுமா? சங்கர் சாட்ல போட்டிருக்காரு சார். சங்கர் சங்கர் சாட்ல ரிப்ளை பண்ணிருக்காரு, ஏதோ மீட்டிங்ல இருக்கிறாரா. ஓ சரி சரி. ராஜு சார் இருக்காங்களா? ஹலோ, வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். நல்லா இருந்தது இன்னைக்கு. ஹலோ, சிறப்பா இருந்தது சார். ஆக்சுவலா துரோணாச்சாரியார் இந்த மந்திரத்தை இவர் மறந்துடணும்னு சொல்லிட்டு அர்ஜுனன் தான் ஞாபகம் வச்சு பார்க்கணும்னு சொல்லி இதெல்லாம் ப்ரீ பிளான் போல இருக்கு. இது அவருக்கு தெரியும் போல இருக்கு. அப்படி அதுதான் நினைக்கிறேன் நான். கண்டிப்பா கஸ் பண்றாரு. இவன் தான் அர்ஜுனன் தான் தெரிஞ்சிருக்கணும் அது அப்படின்னு சொல்லி. ஆமா ஆமா ஆமா. நல்லா இருந்தது சார். நன்றி நன்றி சார். ஓகே. இத்துடன் இன்றைய சிந்தனையை பூர்த்தி செய்து துரோணாச்சாரியாரை தொடர்ந்து அடுத்த வாரமும் சிந்திப்போம் என்று சொல்லி நன்றி பாராட்டி அமைகின்றேன். நன்றி, வணக்கம். வணக்கம். தேங்க்யூ சார். தேங்க்யூ.